அப்படின்னா வந்துட்டு நெறைய மக்கள் கூட்டம் கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க. ஏதாவது ஏதாவது ஷோ பார்க்க டிக்கெட் எடுக்க நிக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் கிடையாது. ஹீரோ கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க தான் நிக்கிறாங்க. அவர் என்ன அப்படி ஒரு செலிபிரிட்டியா? அப்படின்னு கேட்டா, அதுவும் கிடையாது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேத்ஸ் டீச்சர்ன்னு கூட சொல்லலாம். அதாவது என்ன சொல்றது, அவரு நல்லா மேத்ஸ் போடுவாரு. அதுல வந்து அது ரொம்பவே ஆர்வமாகி, அவர் மேல அதாவது என்ன சொல்றது, பயபக்தி அதிகமாகி, அவர்ட்டருந்து ஒரு ஆட்டோகிராஃபாவது வாங்கிற மாட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க கூட்டம் அதிகமா நிக்கிறாங்க. மக்கள் கூட்டம் நிக்கிறாங்க. பசங்களும் இருப்பாங்க. எல்லாருமே நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோவோட ஆட்டோகிராஃப்காக. இந்த ஹீரோவ பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தெரியாது. ஹீரோக்கே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ மக்கள் நம்ம மேல பிரியம் வச்சிருக்காங்களா? அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இவ்வளோ அன்ப சம்பாரிச்சவர் அதே மாரி அதிகமான விரோதத்தையும் சம்பாரிச்சுட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அங்க ஒருத்தர் நேரா இவர தான் குறி பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப இது யாரு? எதனால ஹீரோவ இப்படி பண்ண போறாங்க? அப்படின்ற சீன் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்துடணும்ல. அதோட ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு வந்து செக்ரட்டரியா தான் வேலை பார்க்குறாங்க. ஆனா அந்த வேலைக்காக அவங்க ரொம்பவே மெனக்கெடுவாங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரின்னு கூட யோசிக்காம அவங்கள போட்டு பாடா படுத்தி எடுத்துருவாரு. அதாவது ஒரு அடிமையை விட மோசமான அளவுக்கு அவங்கள வந்து அவ்வளோ வேலை வாங்கிட்டு இருப்பாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர் காஃபி குடிக்கிறதா இருந்தா இந்த இடத்துக்கு தான் காஃபி போய் வாங்கிட்டு வரணும். அது இவங்க தான் போய் வாங்கிட்டு வரணும். அவர் சாப்பிட்றதா இருந்தா இந்த சாப்பாடு இங்க இருந்தா வாங்கிட்டு வரணும். அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இங்கேருந்து அதுவும் டைமுக்குள்ள வந்துரணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாடாப்படுத்தி எடுத்துக்கிட்டே இருப்பாரு. இது அவருக்கு ஒரு வழக்கமாவே இருக்கும். என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் டீச்சரா இருக்கார் பார்த்தீங்களா? அதே இடத்துல வந்துட்டு இருக்கிற எல்லா டீச்சருமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸா இருப்பாங்க. அந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிற யாருமே வந்து ஃபெயிலா போனதா இதுவரைக்கும் சரித்திரமே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாருமே நல்லா கோச்சிங் குடுப்பாங்க. எல்லா பசங்களுமே நல்ல மார்க் வந்து வாங்குவாங்க. ஹீரோயினே இவ்வளோ மெனக்கெடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதே இன்ஸ்டிடியூட்ல ஒரு நல்ல டீச்சரா தானும் ஆகணும் அப்படின்றது தான் ஹீரோயினோட பெரிய ஆசையாவே இருக்கும். அதுக்காக தான் அவங்க இப்படி செக்ரட்டரியா சேர்ந்து உடனே சேர்த்துக்க மாட்டாங்கல்ல. நல்லா அது குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்து தானே சேர்ப்பாங்க. அதனால ஹீரோயின் அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சு செக்ரட்டரியாவாவது இருந்து உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே மெனக்கெட்டுட்டு இருப்பாங்க. அங்க இருக்க ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஹீரோட ஃபோட்டோலாம் நின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, "உன்கிட்ட அவ்வளோ நேரம் இருக்கா என்ன? என்ன இவ்வளோ அசால்ட்டா நின்னு வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க? போய் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின விரட்டி விடுவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹீரோக்கு சாப்பாடு குடுக்குற டைமு. அதாவது குழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுக்குற டைம் மாரி கரெக்ட்டா ஹீரோவுக்கு சாப்பாடு குடுக்குற டைம். வந்தோனே அவர் என்ன சொல்றாருன்னா, "எப்பவும் நீ கரெக்ட்டான டைமுக்கு வரவே மாட்ட. இன்னைக்கு தான் கரெக்ட்டான டைமுக்கு வந்திருக்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு சாப்பிடலான்னு போறாரு. டக்குனு வாயிலேயே வந்து வாமிட் பண்ற மாரி டிஷ்யூல வச்சு தொடச்சிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஆனியன் சுத்தமா புடிக்காது. ஆனா அவருக்கு கொண்டு வந்த ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆனியன் தான் இருக்கு. அத அப்படியே அவங்கள்ட்ட காட்டும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்ணெல்லாம் வெளிய வர மாரி இருக்கு. "நான் இத நிஜமா பண்ணவே இல்ல. நான் அவங்கள்ட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஆனியன் வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாரி சொல்லி ஹீரோயின திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எனக்கு சில கேரக்டர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களலாம் பார்த்தாலே ஆகவே ஆகாது. பிடிக்கவும் பிடிக்காது. ஏன் அப்படின்னா வந்துட்டு, சில பேர் வந்து நம்மகிட்டயே அப்படியே வந்து சுத்தி நம்மகிட்டயே சுத்தி வருவாங்க. நம்ம கூடயே இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மள மாரியே ஆகணும்னு கூட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அதில எந்த ஒரு யூஸுமே இருக்காது. ஆனா அந்த மாரி இருக்கிறதுக்காக அவங்க சம்பளம் கூட வாங்கிக்குவாங்க. அதாவது ஹீரோயின தான் அவர் இப்படி இப்படி சொல்றாரு. இந்த அளவுக்கு மெனக்கெட்டு இப்படி சம்பளமும் வாங்கிட்டு, ஆனா செய்ற வேலை பார்த்தீங்கன்னா, அது 0வா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அந்த சாப்பாட தூக்கி தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு கோவமா போயிடுவாரு. ஹீரோ டெய்லி திட்டுறதுனால இந்த ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி தலைவலி மாத்திரை போடுறதே ஒரு வழக்கமா போயிடும். ஏன்னா, அவர் திட்டுறதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா, இவங்களுக்கு தலை வெடிக்கிற மாரி இருக்கு. அதனால வந்து டேப்லெட்ட போட்டு மேனேஜ் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்பதான் அந்த இன்ஸ்டிடியூட்ல வேலை பார்க்குற புதுசா ஜாயின் பண்ண ஒருத்தர் வந்து கேட்பாரு. ஏம்மா அதாவது ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்ச அவர் வந்து இங்க வந்து திரும்ப சேர்ந்திருப்பாரு. அவர் வந்து இப்ப ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. ஏம்மா என்ன புதுசா நீ இருக்கியே? நீ எவ்வளோ நாளா இங்க வேலை பார்க்குற? நான் 1 மாசம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்ல சார் நான் 1 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயின் சொல்லுவாங்க. எது 1 வருஷமா? அந்த ஹீரோ கிட்ட யாருமே 1 மாசம் அதிகபட்சம் 3 மாசத்த தாண்ட மாட்டாங்க. நீ எப்படி வந்துட்டு 1 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்க? உனக்கு கண்டிப்பா வந்து ஏதாவது அவார்ட் குடுத்தே ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாரு. அது எதுக்காக இங்க வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இவர் ஹீரோ மீட் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. இவர் வெளிநாட்டுக்கு நல்ல ஒரு ஸ்டாஃபார வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது, அங்க வந்து வேற தேவையில்லாத வேலைகள்ல ஈடுபட்டு நெறைய நஷ்டமாகி வந்திருப்பாரு. அத வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லி எப்படியாவது வந்து சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. ஏன்னா, இவர்கள் நம்பிக்கை வச்சு தான் ஹீரோ அனுப்பி வச்சிருப்பாரு. அதுக்காக எக்ஸ்கியூஸ் கேட்டு வரும்போது, சரி பரவால்ல அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. இவர்ட்ட இருந்து இந்த வார்த்தை வர்றதுக்குள்ள இவருக்கு போதும்னு ஆயிரும். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ சீக்கிரம் இவன் இப்படி ஒத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோ திடீர்னு சும்மா இருக்க செக்ரட்டரி திரும்பவும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டோனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அங்க ஒரு கவர் இருக்கு. அந்த கவர் எடுத்து அவர்ட்ட குடு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரியும் வேலைலாம் வராங்க. வந்து அந்த கவர் எடுத்து அவர்கிட்ட குடுக்குறாங்க. இது என்ன கவர் அப்படின்னு சொல்லி அவர் பிரிச்சு பார்த்தா, அதில வந்துட்டு அவர் ரிசைன் லெட்டர் அவரா எழுதின மாரியே எழுதி வச்சிருக்காரு. இப்ப நீ இதில சைன் மட்டும் போட்டு போனா போதும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. அவருக்கா தூக்கி வாரி போடுது. அதானே பார்த்தேன் இவனாவது அவ்வளோ சீக்கிரத்தில மன்னிச்சு விடுறதாவது, இப்படி ஒரு வேலை பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்காக போணும்? நானும் இங்க ஒரு மெம்பர் மாரி தான். உன் இஷ்டத்துக்கு எப்படி நீ இப்படி பண்ணுவ? அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோ கிட்டயே கேட்பாரு. தப்பு யாரு தான் பண்ணல. ஏதோ தெரியாத்தனமா ஒரு தடவ பண்ணிட்டேன். ஒரு தடவ எக்ஸ்கியூஸ் குடுக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ
ஹீரோ என்ன சொல்வார்னா, "நீ இப்போ போய் தப்பு பண்ணிட்டு வந்த அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் நான் உன்னை வேலையை விட்டு தூக்கல. உன்ன மாரி ஒரு வேஸ்ட்டான ஒரு பீஸ் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது. வேஸ்ட் எல்லாம் எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை இங்கேருந்து தூக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்த ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர் கூட வேலை அவருக்கு வந்து செம்ம கோவமாயி ஹீரோவ அடிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்துடுறாரு. உடனே அங்க இருக்கிற செக்யூரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, அவர அழகா தூக்கிட்டு வெளிய போயிடுறாங்க. ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவர் உட்கார்ந்த இடம், அந்த இடத்தெல்லாம் வந்து சீக்கிரம் கிளீன் பண்ணு அப்படின்னு செக்ரட்டரிட்ட சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்க்க போயிடுறாரு. அவர அனுப்பி விட்ட கையோட நேரா இவரு எங்க பண்றாருன்னா, வராரு ஆஃபீஸ் வராரு. ஆஃபீஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் போடுறாரு. அந்த மீட்டிங்ல எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் அவர் சொல்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். "இங்க பாருங்க, நான் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கவே மாட்டேன். நீங்க சரியா வேலை பார்க்கல அப்படின்னா வந்துட்டு, யார வேணா வேலைய விட்டு தூக்கிருவேன். அதுக்கு ஒரு உதாரணமா தான் இப்ப நான் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ரிசல்ட் வந்து 1% குறைஞ்சா கூட அவங்களுக்கு இங்க வேலையே இருக்காது." அப்படின்ற நடந்து முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஹீரோட தம்பி இருக்காருல்ல, அவர் வந்து வருவாரு. அவர் வந்துட்டு ஹீரோ மாரி சிடு சிடுன்னு இல்லாம கொஞ்சம் தன்மையாவே எல்லார்ட்டயும் பேசுவாரு. ஹீரோயின் கிட்ட கூட நல்ல விதமா தான் பேசுவாரு. அவர் வந்து ஹீரோவ பார்க்கும்போது அவர் என்ன கேட்பாருன்னா, "எதுக்காக அவசரப்பட்டு இதுக்காக வேலைய விட்டு தூக்குற? கொஞ்சமாவது எக்ஸ்கியூஸ் குடுக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்ப அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இதெல்லாம் வார்னிங் குடுக்குற விஷயம் கிடையாது. இப்படிலாம் கட் அண்ட் ரைட்டா பேசி ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா மட்டும் தான் பொழப்பு நடத்த முடியும்." அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. "சரி, இதுக்கு தான் வந்தியா? வேற எதுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, "நான் இதுக்கு தான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிருவாரு தம்பி. உடனே ஹீரோக்கு வந்து செம்ம கோவம் வரும். இவனுக்கு எவ்வளோ திமிரு, இன்னைக்கு நம்மளுக்கு பிறந்த நாள் அதுவும் ஒரு வாழ்த்தாவது இவன் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுப்பாரு. நினைச்சிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட தம்பியும் அந்த செக்ரட்டரியும் சேர்ந்துட்டு ஹீரோக்காக ஒரு கேக் ஆர்டர் பண்ணி கொண்டு வராங்க. அதை பார்த்தோன்னே தான் அவருக்கு மனசால சந்தோஷமா இருக்குது. அதனால இதெல்லாம் என்ன இப்போ தேவையா என்ன அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேருக்கு சொல்லிக்கிறாரு. ஹாப்பி அந்த கேக் எல்லாம் வெட்டி என்ஜாய் பண்ணிக்கிறாரு. அப்பதான் கொஞ்சமா சிரிக்கிறாரு. என்னதான் கோவக்காரா இருந்தாலும் அவங்களோட பிறந்த நாள்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அவரும் நினச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஏதோ அவருக்கு ஒரு பார்சல் வேற வந்திருக்கு. அந்த பார்சலை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது செத்து போயிருக்கும்ல, அந்த எலிய போய் பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க. இது யார் பண்ண வேலைன்னு தெரியல. அது திறந்து பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு அதை மூடிடுறாரு. உடனே தம்பி கேட்பாரு, "என்ன ஆச்சுன்னா எதுவும் பிரச்சனை?" கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." சமாளிச்சிருவாரு. "நீ வந்து இப்போ வெக்கேஷன் லீவ் வருது, எங்கேயோ வெளியூர்லாம் போகணும்னு சொல்லி சொன்னியே, அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டியா?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தம்பி என்ன கேட்பாருன்னா, "உனக்கும் லீவு தானே, நீயும் எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, "ஆமா, இந்த லீவை நான் என்ஜாய் பண்ண போறேன். அதுவும் என் கேர்ள் ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "இப்படியோ எவ்வளோதான் நீ இப்படி பொய் சொல்லிட்டே தெரிய போறியோ?" அப்படின்னு நான் சொல்றது பொய்யெல்லாம் இல்லை, உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவாரு. ஏன்னா இப்போ வந்துட்டு இவர் நம்பவே இல்லை. "நாங்கள் உண்மையாக தான் போகிறோம். 5 நாள் ட்ரிப்பு நான் போகிறேன் என் கேர்ள் ஃப்ரெண்டோட. அதனால சும்மா கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த தொந்தரவும் எனக்கு நீ பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம்பியை அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம் வச்சிருக்காரு. அந்த ரூமை திறந்து உள்ளே போனால் வந்துட்டு இந்த மாதிரி செத்துப்போன எலியை கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பொருள் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதாவது என்ன எதுன்னு தெரியல, அந்த பொருள் எல்லாத்தையுமே இவர் பத்திரப்படுத்தி வைக்கிறாரு. இவருக்கு இப்படிப்பட்ட எதிரி யாருன்னுன்றது நம்மளுக்கு இன்னும் தெரிய வரல. ஏன்னா இவர் பிறந்தநாள் அன்னைக்கு கரெக்டாக வந்து அவர் ஞாபகம் வச்சு இந்த மாதிரி மோசமான திங்ஸை வந்து கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்கிறது இவர் பத்திரப்படுத்திட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு மட்டும் செக்ரட்டரி கிடையாது. அதாவது ஃபுல்லாக ஒரு ஆஃபீஸ் பாய், ஆஃபீஸ் கேர்ள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஆஃபீஸில் உள்ள எல்லா எடுபடி வேலை எல்லாமே செய்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பர்கர் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து அதை தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இவங்கள வந்து அவருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு அதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருக்கணும்ல, நான் சொன்ன ஃப்ளேவர் இது கிடையாது, எதுக்காக இதை வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் சொன்னது இதுதான் அவங்க சொல்லுவாங்க. வாய்க்கு வாங்கி பேசுறதுக்கு வேண்டிய அவசியமே இல்லை. நீ தான் 1 வருஷம் வேலை பார்த்துட்டியே, அப்புறம் எதுக்கு நீ இன்னும் இங்கே குப்பை கொட்டிட்டு இருக்க? பேசாமல் ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க இந்த மாதிரி பேசுனதுக்கு கூட அவங்க பல்ல கடிச்சிக்கிட்டு நேராக அவங்களோட இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த தலைவலி மாத்திரை தான் எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி போட்டு தான் அவங்களோட ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி அவங்க 1 வருஷத்தை வந்து பல்ல கடிச்சு கடந்து வந்துட்டாங்க. எதுக்காகனா அவங்க வந்து ஒரு டீச்சராக இந்த இன்ஸ்டியூட்டே நம்மளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்ட்டு தான் போராடிட்டு இருப்பாங்க. வந்து இவ்வளோ டென்ஷனாக இருக்கும்போது ஹீரோட தம்பி இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினுக்காக வந்துட்டு ஒரு பொக்கே ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வேலைக்கு சேர்ந்து 1 இயர் ஆகுது, அதை பாராட்டுற விதமாக தான் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் ஒருத்தராவது இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு அந்த பூவோடு வராங்க. "இது யார் உன்னோட க்ரஷ் கொடுத்தாரா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாது, அவர் தான் கொடுத்தாரு, ஆனால் ப்ரொப்போஸ் பண்ணிலாம் கொடுக்கல, நான் 1 இயர் ஆகுதுல, அந்த ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட முகமே மாறி போயிடும். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவரும் உங்ககிட்ட பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிறாரு, நீயும் அவரை பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிற, நீயும் வெளியே சொல்ல மாட்டேங்கிற, அவரும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படியே போனால் எத்தனை காலத்துக்கு இப்படியே போகுமோ எனக்கு ஒன்றும் தெரில. அது மட்டும் இல்லாமல் ஏதோ இந்த மாதிரி முட்டாயை முழுங்கிட்டே இருக்கிற மாதிரி மாத்திரையெல்லாம் போட்டுகிட்டே இருக்காத, போய் எதுக்காக உனக்கு தலைவலி வருதுன்னு போய் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு செக் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடுப்படிச்சு விடுவாங்க. வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அது எந்த இடமா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் வச்சு நடத்துறாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மீட்டிங் போடுற ஒரு இடமா தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆள் வராரு. அவர் பேரு குரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து இந்த இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் தான் வந்து நம்பர் 1 இருந்தார். ஹீரோ வந்ததுக்கப்புறம் வந்து அவர் நம்பர் 2 இருப்பார். அதனால அவருக்கு ஹீரோவை பார்த்தாலே பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ அவர் வச்சிருக்காருல, அதாவது அந்த குருன்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம், அதாவது மேக்ஸ் சொல்லி கொடுக்குறவங்கள தானே இருப்பாங்க டீச்சர்ஸ்லாம், அவங்களால ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியாமல் இருந்துட்டு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு தலையை பிச்சுட்டு எல்லாரும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே பேப்பரையும் போட்டு வச்சுட்டு எல்லாரும் வெளியே போயிருப்பாங்க.
ஹீரோ வந்து அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு க்ளீன் பண்ணுற ஒரு அதாவது ஒரு ஆஃபீஸ் பாயாக தான் ஹீரோவும் ஸ்டார்டிங்கில் இருந்திருப்பார் அந்த இடத்துல. அதை வந்து பார்க்க அவர் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து விடையே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த போர்டில் அதுக்கான ஆன்சரை வந்து கரெக்டாக எழுதி போட்டிருப்பாரு. ஏன்னா அவருக்கு நல்லா மேக்ஸ் தெரியுன்றதுனால. ஆனால் அவர் வந்து சாரெல்லாம் பையில் ஒரு க்ளீன் பண்ணுற பாயாக தான் இருந்திருப்பாரு. உடனே இவர் தான் அந்த குரு இருக்காருல்ல, அவர் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமாக போயிடும். நீ வந்து க்ளீன் பண்ணுறவனுக்கு இவ்வளோ அறிவா, இந்த அளவுக்கு கஷ்டமான சம்ம வந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இது இருக்குல்ல திறமையை வெளியுள்ளது கொண்டு வந்ததே அந்த அவராக தான் இருப்பார். ஆனால் அவர் வளரணும்னு இவர் நினைக்கிறார். ஆனால் அவரை விட அதிகமாக இவர் வளர்ந்துட்டு போனதுனால வந்துட்டு ஹீரோவோட வளர்ச்சியில் இவருக்கு பிடிக்காம அதிலே வந்துட்டு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கோவம் அப்படிலாம் வர ஆரம்பிச்சிருது. ஆனால் இவருக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் தெரியுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரை நோஸ் கட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாரு. இதோட ஹீரோ வந்துட்டு ஒரு மேக்ஸை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு அங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்காகவும். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வேலை பார்க்குறாங்க ஒரு லேடி, அவங்கள்ட்ட தான் பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துருப்பாரு, அதை கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை பத்திரமா அவங்க இருக்கிற டேபிள்லேயே வச்சுட்டு இந்த மீட்டிங்கு கிளம்பி வந்திருப்பாங்க. இப்போ இது இவங்க மேலே தான் தப்பு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ஹீரோயினுக்கு கால் பண்ணி அது அங்கே தான் இருக்கும், அது என் டேபிளில் தான் இருக்கும், எடுத்துகிட்டு உடனே வந்து சேரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு சொல்லிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கூட்டு வந்தார்ல, அதாவது இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தார்ல, அவரும் உட்காந்துருக்காரு, ஹீரோ உட்காந்து இவங்க 2 பேர் தான் பேசணும். ஃபஸ்ட்டு அவர் போய் பேசுறாரு. பேசுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 பேர் மேடையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வைப்பாங்களா, அந்த ஹீரோக்கு உள்ள தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ இது மாதிரி கலந்து விட்டார். அதாவது என்ன சொல்ற டேப்லெட் மாதிரி கலந்து விட்டுறாரு ஹீரோக்காக. அது வயிற்றால போகிறதுக்கோ எதுக்கோ ஒன்று கலந்து விட்டுறாரு. அது வந்து ஹீரோக்கு தெரியாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் பேச நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் இருமல் வரவும் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட தண்ணி எடுத்து அவருக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரால் வாங்க முடியல. ஏன்னா இவர் தான் இந்த வேலையை பண்ணி வச்சது. இப்போ இதை நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா முடிச்சு போச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு திணறிக்கிட்டே நிற்பாரு. ஹீரோ என்ன சொல்வாருன்னா இங்கே பாருங்க, நானும் இவரும் எவ்வளோதான் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டாலும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நான் கொடுத்தா தண்ணி அவருக்கு இருமலாக இருக்குன்னு தண்ணி கொடுத்தா கூடவா ஒரு மனுஷன் வாங்கி குடிக்க மாட்டான், அந்த அளவுக்கா இவரே இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேரை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் அந்த தண்ணியை வாங்கி மடக்குன்னு ஃபுல்லாகவே குடிச்சு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரால் வாயே திறக்க முடியல. முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வயிற்றெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருது. டக்குன்னு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாரு. அப்புறம் இங்கே வந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பென்ட்ரைவ் எங்கன்னு தெரியல, எப்படியாவது ஹீரோ பேசி முடிக்கிறதுக்குள்ளே கொண்டு போய் அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க தேடிட்டு தான் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் அங்கே உட்காந்துருக்காரு, மைக்கை வச்சு இப்போ மற்றவங்கள்ட்ட கேட்குறாரு, என்கிட்ட கேட்கறதுக்கு ஏதாவது கேள்வி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டீங்க, நல்லா சம்பாதிச்சிட்டீங்க, இன்னும் ஏன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எதுக்காக சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்கிறதே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே நம்ம வந்து வேலையே பார்க்குறோம். இப்போவும் நான் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமும் வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், பணம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அங்கே சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சார் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் வேறு மாதிரி பேசுவீங்கன்னு பார்த்தா பணம் தான் முக்கியம்னு இப்படி சப்புன்னு முடிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்பாரு, இது வரைக்கும் என்னைக்காவது நீங்கள் சாப்பிடாம இருந்திருக்கீங்களா, உங்களுக்கு பசினா என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. எல்லாம் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் நான் இருந்திருக்கேன், 1 நாள் 2 நாள் கிடையாது, வாரக்கணக்காக நான் வந்து பட்னியோடு இருந்திருக்கேன். எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களும் காசு இல்லாமல் அதாவது ரொம்ப வருத்தத்தில் அதாவது ஏழ்மையில் தான் இருந்தாங்க. எங்கள் பாட்டியும் அப்படி தான் இருந்தாங்க, காசு இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு சரியான சாப்பாடு கூட இல்லை, அதுலேயே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க இறந்தே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் பணம் இல்லாத காரணத்தினால தான் எங்கள் அப்பா அம்மாவும் இறந்து போனாங்க, நானும் அதே மாதிரி பணம் இல்லாமல் செத்து போகணுமா என்ன, அதனால தான் எனக்கு பணம் தான் முக்கியம், அதை தேடி தான் நான் ஓடிட்டு இருக்கேன், இந்த உலகத்தில் யார் தான் பணத்தை வேணான்னு நினைப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்பாரு. இப்போ வந்து ப்ராஜெக்ட் அந்த இது இருக்கும்ல, அதை வந்துட்டு இப்போ காட்டணும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ் பொறுத்தா அது வந்து எம்டியான பென்ட்ரைவாக இருக்குது. ஹீரோக்கு இப்போ செம்மக்கும் வருது. பார்த்து அந்த லேடி இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு கேட்டால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு ஹீரோயின் மேலே பழியை தூக்கி போட்டுறாங்க, நான் அவகிட்ட தான் கொடுத்தேன், அவள் வந்துட்டு வச்சுட்டா போல இருக்கு எங்கேயோ அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லி விட்டுறாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மக்கும் வந்துடுது ஹீரோயின் மேலே. அந்த நேரம் தான் டக்குன்னு அவங்க வேற வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கோவம் தான் வருது. ஏற்கனவே திட்டிகிட்டே இருப்பாரா, இப்போ என்ன சொல்வாருன்னா இந்த மாதிரி சில உயிரினங்கள்லாம் உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது, அதுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது, தானும் ஒரு நல்ல ஸ்டாஃப் ஆகணும் டீச்சர் ஆகணும்ட்டுலாம் ஆசை, ஆனால் அதுக்கான எந்த எஃபர்ட்டும் அதுங்க போடுறதே கிடையாது, அவளுக்கான வேலையும் அவள் செய்கிறதில்ல, எனக்கான வேலையும் அவள் செய்கிறதில்ல, இப்படி ஒருத்தி வேலை பார்த்துட்டு இருந்தால் எப்படி அவள் வாழ்க்கையில் முன்னேற முடியும், எப்படி அவள் நினச்சதை அடைய முடியும், இதுதான் உங்களுக்கான உதாரணம், நான் எதுவும் பென்ட்ரைவில் போட்டு உங்களுக்கு காட்ட வேண்டியது அவசியமே கிடையாது, நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து உருப்படணும் முன்னுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பிரோஜனமும் உங்கள் வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கணும், தகுதி உள்ள மாதிரி இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காட்டி ரொம்ப அசிங்கமாக பேசிடுவார். பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அவங்க தப்பு செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் ஹீரோ சும்மாவே அவங்கள திட்டி அவங்க ஆல்ரெடி பழக்கப்பட்டிருந்தாலும் இது அவங்க மேலே தப்பு இல்லாத விஷயம், சரி அப்படியே இருந்தாலும் இவருக்கு திட்டுறது பழகி போயிருந்தாலும் தனியாக கூப்பிட்டு திட்டிருக்கலாமே, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி திட்டாரே, அது மட்டும் இல்லாமல் அதுவும் மைக்கில் வேற வச்சு திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த வேலையை விட்டுலாம் நினச்சாலும் அவங்களால விட முடியல, ஏன்னா அவங்களோட ட்ரீமே வந்து இந்த வேலை சம்மந்தமாக தான் இருக்குது, அதனால இன்னும் பல்ல கடிச்சிட்டே இருப்பாங்க. மிஷனை தாண்டி இவங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்குது, ஏன் இந்த வேலையை விட்டு அவங்க போக மாட்டாங்க அப்படின்றது இதுக்கப்புறம் நம்மளுக்கு வரப்போகிற கதையில் தெரிஞ்சிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போயிட்டு அவங்களுக்கு அடிக்கடி தலைவலிக்குதில்ல, அதனால போய் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டே இருப்பாங்க, பாதிலே வந்துருவாங்க அவங்களுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும்
ஹீரோயினையும் அந்த ஹீரோ வந்து திட்டினதுனால பார்த்தீங்கன்னா, அங்க வேலை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, ஹவுஸ் கீப்பிங்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கூட ஹீரோயின மதிக்க மாட்றாங்க. "என்னம்மா நீ பார்க்குற வேலையும் சரியா பார்க்க மாட்டேங்கிற, அந்த சார் கேட்டதையும் கரெக்ட்டா குடுக்க மாட்டேங்கிற, என்னதான் பொண்ணு நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வரவங்க போறவங்கலாம் வந்து இளக்காரமா பேச ஆரம்பிச்சுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா போயிடுது. இதெல்லாம் திட்டு வாங்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. "என்னம்மா நீ தலைவலின்னு சொல்லிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் அதாவது அந்த ஸ்கேன்லாம் இருக்கும்ல, அத எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு போயிட்ட. இன்னும் நெறைய ஸ்கேன்லாம், ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. உடனே கிளம்பி வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இப்ப டாக்டர் கேட்பாரு, "உங்களுக்கு எவ்வளோ நாளா அந்த தலைவலி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அந்த தலைவலி இருக்கு. ஆனா சில நேரம் ரொம்ப தாங்க முடியாது. அதனால வந்து அந்த டைம் மட்டும் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டே இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "அது எப்படி உங்களுக்கு ஒண்ணு செய்யுதுன்னா, உடனே நீங்களா டாக்டரா மாறிருவீங்களா? என்ன ஏதுன்னு தெரியாம 1 வருஷமாவா பெயின் கில்லர் போடுறது? அதோட பக்க விளைவுலாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பெயின் கில்லருக்கு இப்படியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது டாக்டர் சொல்லுவாரு, "இப்ப அதுன்னு மட்டும் காரணம் நம்ம சொல்ல முடியாது. நீங்க ஸ்டார்ட்டிங்லயே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்கணும். இப்ப என்னாச்சு டாக்டர்ன்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு கேன்சர் வந்திருக்குன்ற உடனே இவங்களுக்கு அவ்வளோதான். என்னடா இது அடுத்த இடி தலையில வந்து இப்படி ஒரு இடி வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆமா, அதுவும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்னா கூட பரவாயில்ல. இப்ப ரொம்ப முத்தி போன ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு அழுகை அடக்க முடியல. நேரா கிளம்பி வராங்க. பஸ் ஸ்டாப்ல உட்காந்து நல்லா ஆசை தீர, அதாவது அவங்களோட ஆதங்கம் தீர அழுது முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சில விஷயத்த அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏன் இந்த மாதிரி செக்ரட்டரியா இருந்து இந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான். நல்லா படிச்சு நல்லாவே வந்திருப்பாங்க. ஹீரோ இருக்கார்ல அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்துட்டு 2 வருஷம் ட்ரெய்னிங் டீச்சராவும் அவங்க வேலை பார்த்துருப்பாங்க. அதோட வந்து இப்ப என்னன்னா, அவங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பீச் ஒண்ணு குடுக்கணும். எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் ஸ்பீச் குடுக்கணும். அந்த இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தனக்கு முன்னாடி எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்களா உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பேச்சு வந்து டக்குன்னு சரியா வராது. அதுல கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றம் வந்திருக்கும். இத பார்த்த உடனே ஹீரோக்கு வந்து என்ன ஆகும்னா, ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. அதாவது அந்த ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்பீச் வந்து நல்லா கரெக்ட்டா குடுத்தவங்க வந்துட்டு, இந்த ட்ரெய்னிங் பீரியடுக்கு அப்புறம் அவங்கள இங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதாவது பெர்மனன்ட் ஸ்டாஃபா ஆக்கிருவாங்க. ஹீரோயின் வந்து இவ்ளோ தூரம் வந்துட்டோம். இப்ப நம்ம 2 வருஷம் முடிச்சுட்டோம். இப்ப பெர்மனன்ட்டா ஆக்கிருவாங்க. இந்த ஸ்பீச்ச குடுத்துறலாம் அப்படின்னு நினைக்காம, இங்க முன்னாடி உட்கார்ந்தவங்கள பார்த்து பயந்ததுனால பார்த்தீங்கன்னா, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. இப்ப அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்ல இருக்கும்ல ஒரு லேடி, அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "ஒண்ணு இப்ப நீ இந்த மாரி ஃபெயில் ஆயிட்ட அந்த ஸ்பீச்ல. அதனால வந்துட்டு உன்ன வந்து இங்கருந்து தூக்கப் போறாங்க. நீ 2 ஆப்ஷன் உனக்கு இருக்கு. ஒண்ணு வந்துட்டு நீ வந்து ஹீரோக்கு வந்து செக்ரட்டரியா வேலை பார்க்கலாம். இல்ல வந்துட்டு இங்க ஆஃபீஸ் கேர்ள் மாரி அந்த மாரி இருக்கலாம். நீ எதுவா இருந்தாலுமே வந்துட்டு அது நீ 1 வருஷம் 2 வருஷம் இந்த வேலைய பார்த்து தான் ஆகணும். அந்த டைம்ல உனக்குள்ள நீ திரும்ப உனக்கு திறமை இருக்கு அப்படின்றது தெரிய வந்தா வேணா உனக்கு வேலை வந்து பெர்மனன்ட் ஆகலாம்." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோயின் வந்து சரி பரவால்ல இவ்ளோ பண்ணிட்டோம். இப்ப இந்த செக்ரட்டரி வேலையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத பேருக்கு செக்ரட்டரி வேலை, நான் ஆஃபீஸ் கேர்ள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாரி தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பிரச்சனைக்கு நடுவுல ஹீரோயின் ஏன் இதெல்லாம் நினச்சு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, எவ்வளோ படிச்சிருக்கோம், ட்ரெய்னிங்காவும் வேலை பார்த்துட்டோம். அன்னைக்கு ஒழுங்கா பேசியிருந்தோம் அப்படின்னா, இந்நேரம் நம்மளும் ஒரு பெர்மனன்ட் ஸ்டாஃபா ஆயிருக்கலாம். அன்னைக்கு நம்ம பண்ண வேலையில நம்மளுக்கு சரியான வேலையும் கிடைக்கல. இன்னும் வந்து எடுபிடியாவே வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்படி நம்மளுக்கு உடம்பு முடியல, இப்படி கேன்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்லிட்டாங்க. அதனால அவங்களால தாங்க முடியாம ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க நிமிர்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஜோடி ஜோடியா எல்லாம் திரியிறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, லவ்வர்ஸா அப்படிலாம் திரியிறாங்க. இவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்கலையே. அதுக்குள்ள இப்படி ஒரு நோயா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ரொம்ப அழுத்தமா போயிடுது. பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி நினச்சிட்டே இருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு கல்யாணம் கூட ஆகல. வாழ்க்கையில எந்த நல்லதையுமே இன்னும் நம்ம பார்க்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இப்படி ஒரு இவ்வளோ சீக்கிரத்தில அதாவது நம்ம இறந்து போறோமா அப்படின்னு நம்ம சும்மா விடக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த ஹீரோ தானே. அவன் நம்ம சும்மாவே விடக்கூடாது. நான் செத்து போறோம் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி அவனையும் சாகடிச்சிடணும். அவனும் செத்து போனா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நம்ம ஜோடியா தான் போகணும் அப்படின்ற மாரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்து தனி தைரியமே வந்துருது. என்ன பண்றாங்கன்னா, அவங்க நல்லா மேக்கப் போட்டுக்கிறாங்க. ஃபுல்லா மூஞ்செல்லாம் போட்டுட்டு ஒரு சுத்தியல கையில எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவர் தம்பிகிட்ட சொன்னார்ல, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட 5 நாள் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வெக்கேஷன் பிளேஸ்க்கு வந்துட்டு போயிருக்காரு. இவர் போன இடம் தான் ஹீரோயினுக்கு தெரியும்ல. அதனால அங்க வந்துட்டாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோ தனியா தான் வெக்கேஷன் கொண்டாடிட்டு இருக்காரு. அதாவது அவர் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா யாருமே இல்ல. அவங்க எப்பயோ இவர் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு அவங்க போயிருப்பாங்க. இவர் வந்து தனியாவே முடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்க வந்து நிக்கவும், "இது யார் நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே இப்போ ஒரு நிமிஷம் பயந்துடுறாரு. "என்ன நீ என்னோட செக்ரட்டரி தானே, உனக்கு என்ன இங்க வேலை? எப்படி நீ இங்க வந்த?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கேட்கவும், இவங்களுக்கு கோவம் தாங்காம அந்த சுத்தியில அவர் தலையில ஓங்கி போடலான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாங்க. தூக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பயந்துகிட்டு இவ்வளோ நேரம் அப்படி வெறப்பா கத்தணும், பயந்துகிட்டு கீழ வந்து காத பொத்திக்கிட்டு கீழ உட்காந்துறாரு. ஆனா அவங்க அதெல்லாம் அடிக்கல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரிசைன் லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டர வச்சு கன்னத்துல பலார் பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. "இதான் என்ன இஷ்டத்துக்கும் திட்டிட்டு இருப்ப. என்ன வந்து அந்த மாரி பேசுவ, இந்த மாரி பேசுவ. உன்கிட்ட வேலை பார்க்க வந்தா நீ கண்டபடி பேசுவியா? எனக்கு பேச தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா?" அப்படி இப்படின்னு இவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. "உன்கிட்ட பேசினா வந்து உனக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும்னால தான் பேசாம இருக்கேன். அதுக்காக நான் புள்ள பூச்சின்னு நினச்சிக்கிட்டு
வச்சுக்கிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய நிறைய வார்த்தையை போட்டு திட்டுவாங்க. பேக்லேருந்து ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு ஆயுதத்தை எடுப்பாங்க பாருங்க, அதுதான் வெங்காயம். அவருக்கு தான் வெங்காயத்தை கண்டாலே பிடிக்காத. டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ கோபத்துலேயே கரெக்டாக அவருக்கு பிடிக்காததெல்லாம் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, மூஞ்சே வெங்காயம் மாதிரி வச்சுக்கிட்டு உனக்கு வெங்காயத்தை பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்காயத்தை விட்டே டப்பு டப்புன்னு அவங்க தலையிலேயே குறிப்பாத்து கரெக்டாக அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த அவனுக்கு வெங்காயம் தானே பிடிக்காது, இந்த அதையோடய கட்டிட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவை போட்டு திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. இவரும் திரும்ப அப்படியே என்ன ஆகுது அவங்களுக்கு இப்போ என்னன்னா, நல்ல வேலை இவனை எதுவுமே செய்யாமல் நம்ம செத்து போயிடுவோமோன்னு நம்ம நினச்சோம். அவனை நல்ல ஆசைத்தீர திட்டியாச்சு, இதுக்கப்புறம் எப்படி போனாலும் ஒன்றும் கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதோட ஹீரோ வந்து பின்னாடி வந்துடுவார். மரியாதையே நீ அங்கேயே நின்னுற, ஒரு அடி நகர்ந்தா அவ்வளோதான்ற மாதிரி பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாரு. அதனால நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காம்பவுண்ட் சுவரெல்லாம் ஏறி குடிச்சு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. பின்னாடியே ஹீரோ துரத்திட்டே வராரு. வேக வேகமாக காருக்குள்ளே வந்து உட்காந்துறாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி வந்து நின்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திரும்ப டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கு. 2 பேருக்கும் கை கலப்பே ஆகிட்டு இருக்கு. அதோட அங்கே உள்ள கேமராவெல்லாம் உடஞ்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே உருள்றாங்க, ஓடுறாங்க. இந்த மாதிரி பண்ணி ஒரு வழியாக ஹீரோயின் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கேயும் ஓடி ஓடி அதோட ஹீரோ வந்துட்டு திரும்ப கால் பண்ணுறாரு. நீ என் கையில் மட்டும் மாட்டேன்னு வச்சுக்க செத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்த்தா ஹீரோயின் வந்து ஆல்ரெடி நான் சாக போகிறதாண்டா, உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிடுறாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்களா. ஹீரோ வந்து ரொம்ப கோவமாக அங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்காரு பாருங்க. அதுவும் நடு ரோட்லேருந்து கத்திட்டு இருக்காரு. அவர் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு சத்தம் வந்து அப்படியே அமைதியாகிடுது. ஏதோ வந்து இடிச்ச மாதிரி இருக்குது. அப்படியே ஆண் கத்தனதோடு இருக்குது. அப்போவே ஹீரோயினுக்கு வந்து டவுட் வந்துடுது, எங்கே என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியை திருப்பிக்கிட்டு வந்து பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்படியே அப்படியே ரத்த அப்படியே கிடக்குறாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. வந்துட்டு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா படப்படன்னு வருது. இவ்வளோ நாள் ஆகாமல் இன்னைக்குன்னு பார்த்தா இது மாதிரிலாம் நடக்கும். இன்றைக்கி தான் எனக்கு ஏதோ தைரியத்தை வரவழைச்சு இப்படிலாம் பேசினேன். இவனுக்கு இந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் நான் தான் அந்த இடத்துல இருந்தேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே தெரிஞ்சாலே என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த ஆப்ரேஷன் தேட்டர் வந்து டாக்டருங்க வெளியே வந்து சொல்லுவாங்க, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மல் தான், இன்னும் கொஞ்சம் நாளில் அவரை வந்துட்டு நார்மல் ரூமுக்கு வந்து மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோவை வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டு போனது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வெளிநாடுலாம் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சில தப்புலாம் பண்ணது அப்படின்றதுக்காக ஹீரோ வந்துட்டு அவர் வேலையை விட்டு தூக்குனார்ல, அங்கேயே ஹீரோவை அடிக்க கை வாங்கியிருப்பாரு. செக்யூரிட்டிக்கு வெளியே போட்டாங்க. அந்த இதை மனசில் வச்சுக்கிட்டு இவர் தான் வேணும்னு அப்படி பண்ணியிருப்பாரு. பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட தம்பி இருக்காரு, அவர் வந்துட்டு வெளிநாட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துறாரு. அவர் திரும்பி வர இன்னும் 1 வாரம் ஆகும். அப்புறம் தான் அவர் நோட் பண்ணுறாரு, அவரோட ஃபோனை வந்து அவர் அங்கேயே ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்தது அவருக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது. அப்புறம் கூட இருக்கவங்களாம் கேட்குறாங்க, 1 வாரம் ஃபோன் இல்லாமல் இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பரவாயில்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம ஃபோன் இல்லாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸாக கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோன் மேலே ஃபோன் அவருக்கு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்து ஹீரோ வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் அது மயக்கமே ஆகாமல் ஒரு மாதிரி தான் இருக்காரு. அதை பார்த்தோன்னே டாக்டர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் அவருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது நாங்கள் மயக்க மருந்துலாம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். கொடுக்கும்போது மயக்கமாகாமல் எங்கள்கிட்ட முழிச்சு பேசிகிட்டே தான் இருக்காரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் வலிக்குது அந்த மாதிரி தான் பேசிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி இதுவும் நார்மலாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே இப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேற்று ஹீரோவை மிரட்டுறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் மேக்கப் போட்டு போயிருப்பாங்க. அந்த மூஞ்சோடு நிற்கும் போது அங்கே உள்ள இன்னொரு நர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் பார்த்துட்டு ஹீரோயின் பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நாங்கள் தான் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோயின் அந்த பக்கம் போன உடனே அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த லேடி அங்கே வந்துடுவாங்க. வந்தது வராதுமா அந்த லூஸ் எங்காதுன்னு வேலைக்கு வரலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் திட்டுவாங்க. பரவாயில்ல அவள் தான் 1 வருஷம் வேலை பார்த்துட்டாலே, இவளை எப்படியாவது வெளியே அனுப்ப வேண்டியதான், அப்புறம் தான் அடுத்த ஒரு அடிமையை வந்து செலக்ட் பண்ணி வைக்க முடியும்லாம் பேசிப்பாங்க. நம்ம இப்போ ஆஃபீஸ்லலாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து சுத்தமாக வர மாட்டேங்கிறாள், அப்போ அவளுக்கு பதிலாக வேற ஒருத்தி அப்பாயிண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஆஃபீஸில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் பண்ண முடியாது, ஹீரோக்கு தானே அவங்க வந்து செக்ரட்டரியாக வேலை பார்க்குறாங்க. இப்போ ஹீரோ வந்து அதாவது வெக்கேஷனில் இருக்கும்போது ஹீரோட அதை என்ன சொல்கிறது செக்ரட்டரியாக இருக்கிறவங்களும் அந்த லீவில் தானே வெக்கேஷனில் தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மூஞ்சே விலகலை. அது எப்படி நம்மலாம் வேலை பார்க்கணும், ஹீரோ வந்துட்டு யார் அவருக்கு செக்ரட்டரினா இவளும் வந்து வெக்கேஷன் எடுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. இருக்க அந்த ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஹவுஸ் கீப்பிங்காக இருக்காங்கல்ல ஒரு லேடி, ஹீரோயினை கூட திட்டிகிட்டு இருந்தாங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவால் வேலையை விட்டு 3-4 பேரை துரத்தி விட்டுருப்பாரு. ஹீரோ 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துலலாம் அவங்களெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஹீரோவை எப்படியாவது பழி வாங்கணும்னு அவங்கெல்லாம் தனியாக ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு உண்மையே தெரிய வரும், ஹீரோக்கு பிடிக்காத சாப்பாடு அந்த ஆனியன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹீரோயின் வந்து வேணும்னே வாங்கியிருக்க மாட்டாங்க, அவங்க கரெக்டானதாக தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அதை மாற்றி வைக்கிறதெல்லாம் இவங்க 3 பேர் பண்ணுற வேலை தான். இவங்கெல்லாம் பண்ணது வந்து அந்த பொண்ணை மாட்டி விடணுன்ற நோக்கம் கிடையாது, ஹீரோக்கு பிடிக்காததை செஞ்சு செஞ்சு அவரை வெறியேற்றணும்னு தான் இவங்களாம் அதெல்லாம் பண்ணுது. அதுக்கு வந்து இன்னோசென்ட்டான ஹீரோயின் வந்து மாட்டிட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ தான் நான் இவெல்லாம் ஒரு இப்படி வெகுலியாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிலாம் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களும் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து வேணும்னே குறி வைக்கல, அதனால் அவங்களாம் வந்து தன்னால் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட இப்போ வந்து புதுசாக ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல அவரோட எக்ஸாக தான் இருப்பாங்க. இப்போ அவங்க வெளிநாட்டிலேருந்து இப்போ திரும்ப இங்கே உள்ளூருக்கு வந்திருக்காங்க, அவங்க அப்பாவோட இன்ஸ்டியூட்டை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. ஹீரோயின் தங்கியிருக்காங்கல்ல அதே ரெஸ்டாரண்ட்டில் அந்த ரூமில் தான் வந்துட்டு ஹீரோட எக்ஸும் தங்கியிருப்பாங்க. இப்போ 2 பேரும் ஆப்போசிட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வர அந்த காஃபி வந்துட்டு ஹீரோயின் மேலே அப்படியே கொட்டினோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப தன்மையாகவே நடந்துப்பாங்க. சாரி என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க ரூமுக்கே
கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இந்தாங்க என்னோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அதாவது காஸ்ட்லியான ட்ரெஸ் அதெல்லாம் காட்டுவாங்க. இதில் எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் வந்துட்டு அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணி போட்டு வருவாங்க. பரவாயில்லையே, நீங்கள் கரெக்டாக இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணீங்க, இது வந்துட்டு என்னோட லவ்வர் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லும்போது, அச்சோ அதே என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, அதுக்காக ஒன்றும் நீ கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, அப்படின்னா அது எக்ஸ்ட்ராவாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அதை பற்றி ஒன்றுமே இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயினும் சரி சரி ஓகே, நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிட்டர்ன் கொடுத்துறேன், எப்போ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருப்பேன், அதனால நீ எப்போ முடியுதோ அப்போ கொண்டு வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த கார்லேருந்து சில இதெல்லாம் பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு ஹீரோயின் வந்து ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க, அந்த லெட்டர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சுத்தியல் கிடக்குது, இது மாதிரிலாம் நிறைய கைரேகெல்லாம் வேற கிடச்சிட்டு இருக்கு அவங்களுக்கு ஒரு பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது, என்னம்மா நீ பாட்டுக்கும் அசால்ட்டாக இருக்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சேரு, நீ இவ்வளோ இந்த மாதிரி கண்டிஷனில் நீ இன்னும் வெளியே சுற்றிட்டு இருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு உடம்பு சரியில்லையா, அதை மறந்துட்டோமே அப்படின்றது இவங்களுக்கு ஞாபகம் வருது. நான் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே இவன் தான், அதுவும் அவனை நானா இடித்தேன், யாரோ வந்து இடிச்சதுக்கு அவனை இந்த தடவை இவ்வளோ தூரம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவன் கூடவே இருந்து பார்த்ததே பெரிய விஷயம், இதுவே இவ்வளோதையும் அவனுக்கு செஞ்சதே வந்து தப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ தான் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. திரும்பவும் நேரில் பார்த்து இன்னும் கொஞ்சம் திட்டினாதான் மனசு அமைதியாகுன்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிப்பாங்க. இப்போ ஹீரோவோட எக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு ஹீரோக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு அவரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருப்பாங்க. இதே இடத்துல வந்துட்டு ஹீரோவை இந்த மாதிரி இடிச்சு தள்ளி விட்டாருல ஒருத்தர், அந்த ஆளும் ஹீரோவை எப்படி இருக்கான்னு பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவர் வேகமாக போராடுற பேரில் ஹீரோயினை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலான்னு உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரவங்கலாம் சுற்றி வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இப்போ விசாரணை நடத்துறாங்க. அந்த காரில் வந்து உன்னோட ரிசைன் லெட்டரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, ஆமாம் அந்த ரிசைன் லெட்டர் கொடுக்கறதுக்காக தான் போயிருந்தேன்னு, அதை கொடுக்கறதுக்கு ஏமா நீ அவர் வந்து வெக்கேஷனில் இருக்கும்போது போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கொடுக்கறதுக்காக நீ ஒரு காரை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு போனீல, அந்த காரும் அவர் இடிச்ச காரும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் சொல்ல வரதை பார்த்தா இன்னமும் நானே எல்லாம் பண்ண மாதிரிலாம் இருக்குது, நான் தான் சார் அவரை கொண்டு வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலே சேர்த்தேன், நானே அந்த மாதிரி பண்ணிவிட்டு நானே எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதான் சொன்னாலும் அந்த போலீஸ்காரங்களும் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்குறதாவே இல்லை. நீ தான் இந்த வேலை பண்ணியிருக்க, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், உன்னோட கைரேகை தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது, அதனால் உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோன்ற சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெயிலையும் போட்டு வச்சுறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ சொல்ல வேண்டியதில் ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அவனுக்கு நல்லா இருந்தால் நடமாட்டிட்டு இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் டென்ஷனில் இருக்கும், இப்போவும் நம்ம இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப நொந்து போயிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வக்கீலாக தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயினுக்காக வந்திருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை, எதை வச்சு என் ஃப்ரெண்டை வந்து அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் கார் வந்து இருக்கும்ல, அந்த காரில் வந்துட்டு ஒரு கேமரா இருந்திருக்கும். அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக எதுவுமே கவர் ஆகியிருக்காது, அது வந்து இவங்க சண்டை போடும் போது வந்து அந்த சண்டையெல்லாம் கவர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அது அடிப்பட்டு கீழே விழுந்துருச்சு அந்த கேமரா. அப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, அதை சொல்லுவாங்க. வச்சு நீங்கள் எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, அது மட்டும் காரணம் கிடையாது, இன்னொரு காரணமும் இருக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு கையில் வந்து சுத்தியல் கொண்டு போயிருக்கு, அந்த சுத்தியல் ஃபுல்லாக அந்த பொண்ணோட கைரேகை தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து கையில் வந்துட்டு எதுவும் இதில் க்ளவுஸ் எதுவும் போட்டிருந்தா கூட கைரேகப்பட்டிருக்காது, இப்போ தெளிவாக அந்த பொண்ணு தான் அப்படின்றது எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க தான் அதை பண்ணியிருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கே வந்து டவுட் வருது. அடி பாவி, அவன் மேலே அவ்வளோ கோபத்தை அவனை முடிச்சு கட்டிட்டியான்ற மாதிரி திரும்பி உட்காந்து ஹீரோன்ட்ட கேட்பாங்க. அவங்க தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஹீரோ வந்து கண்ணு விழிக்கட்டும், கண்ணு விழிச்ச உடனே நான் தான் இதை பண்ணனா இல்லையான்னு அவர் வாயை திறந்து சொல்லுவார், அது வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி இப்போ ஹீரோயின் தான் ஓடி வராங்க, எப்படியாவது அவரை பார்த்து இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக ஓடி வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கூப்பிட்டு பேசுறது என்னன்னா, அவர் கண்ணு முழிச்சிட்டாரானா அவருக்கு அம்னிஷியா வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஒரே ஒரு எவிடன்ஸாக இருந்தது, அதுவும் இப்போ இல்லாமல் போனால் இப்போ என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுவாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்வார்னா, இல்லை அவர் தலையில் பலமாக அடிப்பட்டதுனால அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு, இப்போ இந்த விஷயத்தை வந்து அவருக்கு வந்து நாங்கள் சொல்லணும், அவரோட சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும்போது, அதான் நான் எதிர்த்துலேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து யோசிச்சுக்கிறாங்க. என்னன்னா, அவங்கள வந்துட்டு நான் தான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க அந்த டாக்டர் கிட்ட. ஆச்சரியமா இருக்கு, நீங்கள் அவங்களோட கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிடுறாங்க. இது அவங்க வக்கீல் ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்கள பார்த்துட்டு இதுக்கிட்ட இப்படி ஒரு பொய்யை சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவனால் நான் எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன், இப்போ நான் செய்யாத தப்புக்கும் தண்டனை அனுபவிக்கணுமா, அதனால தான் அவனுக்கு அம்னிஷியா வந்து அதை வந்து நான் பயன்படுத்தி அவனை நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்காரங்களும் பின்னாடியே வந்து நிற்பாங்க. அப்போ அவங்க யார்கிட்டயே பேசும்போது தான் தெரியும் ஹீரோயினுக்கும் இதுக்கும் எதுலையும் சம்மந்தம் இல்லாதது மாதிரி தான் நியூஸ்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா நான் அப்போவே சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க சொல்லுவாங்க, இங்கே பாருங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு வந்து ஹீரோயின் தப்பு பண்ணலாம் சொல்ல முடியாது, அவங்க மேலே தான் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ லாயர் தானே, உனக்கு ரூல்ஸ் தெரியாதா, சட்டம் தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் லாயர்னு அவங்கள்ட்ட எப்போ சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்போ நீ லாயர் இல்லையா, வந்தவொடனே லாயர்னு தானே சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு, இல்லை நான் லாயர் ஆஃபீஸில் பார்ட் டைமாக வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்கறதுக்காக அவரோட ரூமுக்கு வராங்க. ரூமில் எந்திரிச்சு முழிச்சு உட்காந்துருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட என்ன கேட்குறாருன்னா, எனக்கு என்ன ஆச்சு, ஏதோ ஒரு பேரை சொல்லி என்னை கூப்பிடுறீங்களே அதுதான் என்னோட
டாக்டரோட பேரான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்கும். ஆமா தம்பி உங்கள் பேர் அதுதான் சொல்லிட்டு இப்போ டாக்டர் சொல்லுவார். வந்து அவருக்கு புரியுதோ இல்லையோ அவரோட கண்டிஷனை சொல்லணும்ல, உங்களுக்கு சின்னதாக ஒரு மறதி மட்டும் ஏற்பட்டிருக்கு, அது கொஞ்சம் நாள் காலப்போக்கில் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே சொல்லும்போது, அப்போ அவர் வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பார் ஹீரோ. அது ஒரு மாதிரி இருக்கும் அவருக்கு. அப்போ ஹீரோயின் வந்து எதுக்காக இப்பெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்துட்டு வாழ்க்கையிலேயே தடவை அவங்களை இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்த ஒருத்தரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நேற்று அவரை போட்டு அந்த அடி அடிச்சிருப்பாங்க. அவர் அதெல்லாம் மறந்து போயிட்டாருன்னா இவங்களால அதை ஜீர்ணிக்கவே முடியல. இவருக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்தி நான் அவனை அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டேன்றது ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வேணும்னு இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஹீரோவால் என்ன பண்ண முடியலன்னா, இந்த பொண்ணு யாரு, நான் கட்டிக்க போகிற பொண்ணு அப்படின்னு ஒன்று ஆமான்னு சொல்லவும், அந்த பொண்ணுக்கிட்ட நீ அப்படியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா, இல்லை ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை சின்னதாக ஒரு விஷயம் நினைக்கும் போது எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். நாங்கள் இருந்து கிளம்புறாங்க, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க, நான் உங்களை அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிரும். இப்படி இந்த மாதிரி தன்மையாக இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தை ஒரு வாயிலேருந்து வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, என்னோட ரிலேஷன்ஸே இன்னும் யாருமே என்னை பார்க்க வரவே இல்லை, நீ என்னை கட்டிக்க போகிற பொண்ணுன்னு வர சொல்கிற, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, எனக்காக நீ வந்தது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது இவங்க அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க, ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. வெளியே வந்து அப்படியே பேயஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடி அவன் எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறான்றோன்னே அவன் வாயிலேருந்து இப்படிலாம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அந்த வார்த்தையை கேட்டவுடனே தான் எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. தாங்க முடியல, நான் இவன் இவ்வளோ வேலை பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு சிரிச்ச முகத்தோட தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான், ஆனால் நான் இந்த மாதிரி பாடுபட்டு இருக்கேன், இவரை நான் எப்படி மன்னிக்க முடியும், என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி கோவம் வரப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சிரிச்சுக்கிட்டே சாரி சொன்னதுனால கோபத்தை கூட என்னால் காட்ட முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஒரு கேன்சர் இருக்க விஷயம் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியாது. இதுக்கு ஏன் நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் விடு, வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் போலீஸ்கிட்ட போய் சொல்லுவோம், இல்லாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இதை சும்மா விடுறதா இல்லை, அவனை நான் பழி வாங்குறதுக்கு இதான் சரியான சமயம், அவன் கூடவே இருந்து தான் நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோட எக்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து ஹீரோவை பார்க்க வராங்க. வந்தோடனே அவர் வந்து நீ யார் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து எப்படி தோணுதுன்னா, வேணும்னே நம்ம மேலே உள்ள கோவத்தில் இந்த மாதிரி சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது. அதோட நிறைய பேர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களும் ஹீரோ பார்க்க வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இங்கே ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ பழி வாங்கணும், ரிவெஞ்ச் பண்ணணும் முடிவு எடுத்துட்டேன், அப்புறமா அதே தத்ரூபமாக நான் செய்யணும், அதை நம்ம செய்யணும், அதுக்காக எதுலேயும் மாட்டிக்கக்கூடாது, அந்த ரிங்கை வந்து போட்டுக்கோ, இதான் உங்கள் என்கேஜ்மெண்ட் ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டே அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அதை போட்டுக்கிட்டு ஹீரோக்கான பணிவிட வேலையெல்லாம் அவங்க நல்லாவே பார்க்குறாங்க. அதை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸு டாக்டர்லாம் இவங்க இந்த அளவுக்கு இருக்காங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி புருஷனை இப்படி பார்த்துக்கிறாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக ஹீரோயினை பேசுவாங்க. இதுக்கு வந்து தெரியவே தெரியாது ஹீரோ வந்து எப்படி நினச்சிக்கிறாருன்னா, ஹீரோயின் மேலே எல்லாருமே அவர் காது படவே இதெல்லாம் பேசுகிறாங்களா, ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுது. உடனே அவரும் வந்து ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டு அப்படிலாம் இருந்துட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் முழுக்க பழி வாங்கணும்னு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேருந்துலாம் கூட தண்ணியை மெத்தி கொண்டு வந்து அவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு அது தெரியாமல் அவர் பாட்டுக்கும் குடிச்சிக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொடுக்குற சாப்பாடு எல்லாமே ஆணிக்குள் வந்துட்டு அவருக்கு வெங்காய சாப்பாடு தான், 3 வேளையும் வெங்காய சாப்பாடை போட்டு அவரை பாதி பாடாக எடுத்துடுறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே உங்களை வந்து நான் வாக்கிங் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீல் சேரில் உட்கார வச்சு அவருக்கு மூஞ்சி ஃபுல்லாக வந்துட்டு அதாவது சன்ஸ்கிரீன் போட்டு விட்றேன்ற பேரில் அவரை கோமாளி மாதிரி வேஷம் போட்டு இழுத்துட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஹீரோட தம்பி இருக்கார், அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் வந்திருப்பாரு. அப்போ தான் அவர் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் அவருக்கு தெரிய வருது. அவர் ஆஃபீஸ்லேருந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்துட்டு ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு மாறி அப்படியே அந்த விஷயத்தை வந்து பரப்பிப்பாங்க. ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகப்படுத்துன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாராக இருக்கீங்க, மேக்ஸ் டீச்சர் நீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நான் அவ்வளோ நல்லவனா, நான் என்னால் இவ்வளோ பேர் பயனடைகிறாங்கன்னு கேட்கும்போது உன்னால் எத்தனை பேர் பலனடைஞ்சாங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க எனக்கு தான்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரி நம்ம 2 பேரும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு கேட்கும்போது, நீங்கள் என்னோட பாஸ், நான் உங்களோட செக்ரட்டரி, அப்படி தான் நம்மளுக்குள்ள அந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பண்ண விஷயம் வந்து ஆஃபீஸில் உள்ள மற்றவங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை யாருக்குமே தெரியாது, இது இவ்வளோ சீக்கிரம் வெளியே தெரிய வேணாம், எல்லாரும் இஷ்டத்துக்கும் பேசுவாங்க, கொஞ்ச நாளைக்கு சீக்கிரட்டாக இருக்கட்டும், நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தனக்கு தோணுதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட யாராலையுமே வேலையை பார்க்க முடியாது, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் உங்களோட வேலை பார்க்குற ஒருத்தர் கூட 1 மாதம் தாண்டினது கிடையாது, ஆனால் நான் 1 வருஷம் உங்கள் கூட வேலை பார்த்துருக்கேன், நீங்கள் எனக்கு என்னென்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா, உங்கள் கூட வேலை பார்த்த நாளில் நான் நரகத்தை ஃபுல்லாக பளிச்சுன்னு பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. திட்டெல்லாம் நான் வாங்கிட்டே இருந்தேன்னா அதனால் வந்துட்டு என் மேலே உங்களுக்கு ஒரு இறக்கமே ஏற்பட்டு நீங்கள் எனக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போத்துலேருந்து நான் அப்போ கூட நான் வந்து எனக்கு இது பிடிக்கல வேணான்னு தான் நான் சொன்னேன், நீங்கள் உடனே சும்மா இல்லாமல் என் காலை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதை நினச்சி பார்ப்பாரு. இவங்களை நிற்க வச்சு அப்படியே ஃப்ளாஷ்பேக் மாதிரி அதை சொல்லி காட்டும் போது அவருக்கு மைண்டில் அந்த சீனெல்லாம் ஓடிட்டே இருக்கும். காலை பிடிச்சி கதறுன்னு கதறீங்க, என் காதலை ஏற்றுக்கோன்னு நான் எவ்வளவோ சொன்னேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போனா போதுன்னு சொல்லிட்டு தான் நானும் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாம் சொன்னதுக்கு சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க பண்ண வேலை தான், எல்லாமே அவங்களும் பக்காவாக நடிச்சிட்டு இருக்காங்க. சரி இப்போ இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, இப்போ நம்ம 2 பேர் லவ்வர்ஸ்னால் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்போமே, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுருவான்ல. அப்படின்னு அதுக்கும் இருக்குது ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் போய் பார்க்கும்போது அப்படியே நல்லாவே தெரியும் அது ஃபுல்லாக எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு ஃபோட்டோ கடைசியாக உள்ள ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சுத்த
சுத்தமாக நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதை வந்து தனியாக வச்சு நிற்க வச்சு ஒட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதை பார்த்து அந்த ஃபோட்டோ நான் திரும்ப பார்க்கணும், நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டே இருப்பாரு. இல்லை அதெல்லாம் கொடுக்கவே முடியாது, எப்படி நீங்கள் நம்ம லவ் பண்ணதே மறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவப்படுற மாதிரி நடிப்பாங்க. 2 பேரும் இப்படி சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ்காரும் வந்துருவாரு, டாக்டரும் வந்துருவாரு. இவங்க சொல்கிற கதையெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு அவர் ஹீரோ சொல்லுவார். ஒரு டாக்டர் என்ன சொல்வாருன்னா, அமினிஷியா வந்தால் அந்த மாதிரி தான் பிரச்சனை, அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு கூட நம்மளுக்கு தோணும், என்ன பண்ணுறது, ஆனால் அதான உண்மை அப்படின்ற மாதிரி டாக்டர் வேறு அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆமான்னு கூட்டிகிட்டு இருப்பாரு. பக்கத்தில் இருக்க போலீஸ்க்கு ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ண முழிச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு போலீஸ் இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற ஒரு பிளான் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கிறோம், அன்னைக்கு நைட் வந்து எங்கள் 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் ஆனது உண்மைதான், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், எதுக்காக இவர் என்ன சீட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோக்கு தூக்கி வேறு படம் என்னது அப்படின்னு முழிப்பாரு. ஆமாம், என்ன லவ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட இவர் வந்து ஹக் பண்ணிட்டு இருந்தார், அந்த ஃபோட்டோ வேணா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து எடிட் பண்ண ஃபோட்டோவாக தான் இருக்கும். பொண்ணு இதெல்லாம் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வேகமாக ஓடி ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுவாங்க. ஓடிட்டு அங்கே போய் பயங்கரமாக சிரிப்பாங்க, இந்த அளவுக்கு நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரிலாம் பண்ணியேன், சூப்பராக பண்ணிட்டேன், நீ எனக்கு குருவாக இருக்க வரைக்கும் என்னை யாரும் இது பண்ண முடியாது அப்படிலாம் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட தம்பி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டல் வந்த உடனே அவருக்கு வந்து இந்த மாதிரி அமினிஷியா அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா டாக்டர் தனியாக கூட்டு போய் அந்த தம்பியை விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கேட்டுக்கிறாரு. அது எப்படி இப்படிலாம் வரும்னோட, ஆமாம் அவருக்கு சின்னதாக இந்த மாதிரி வந்திருக்கு, கொஞ்சம் நாள் சரியாயிடும் சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. சரி நான் வந்து ஒரு கார்டியனாக அவரை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லும்போது, நீங்கள் எப்படி பார்த்துக்கணும், அவரோட ஃபியான்சி இருக்காங்களே அவங்க பார்த்துப்பாங்கன்னு யாருன்னு சொல்லிட்டு இவர் தம்பி கேட்கும்போது, இவங்க தானே ஹீரோயினை கை காட்டி விட்டுறாரு, நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அந்த வெக்கேஷனில் இருக்கும் போது வந்து ஹீரோ வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு, நானும் அதை ஏற்றுக்கிட்டேன், எங்களுக்குள்ள சின்னதாக என்கேஜ்மெண்ட் நடந்தது, இந்த ரிங்கு கூட போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரா என்ன வெக்கேஷனில் என் கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்க போறேன்னு, அதனால இவர் நம்புற மாதிரி ஆயிடும். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போயிட்டு அவரும் நம்பிறாரு, வேற வழி இல்லை, அண்ணன் வந்து அன்னைக்கு சொன்னார்ல அந்த விஷயமா அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிட்டார்ல. இப்போ ஹீரோ கிட்ட போயிட்டு அவங்க எடுத்த அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டி அவரோட மெமரிஸை வந்து வர வைக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் அவர் கூட இருக்கிறனால தான் அவர் கொஞ்சம் சீக்கிரம் தேடி வர மாதிரி தெரியும், அதனால நீங்கள் கூட இருந்து நல்லா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. என்ன பண்ணுவாருன்னா ஆஃபீஸ்க்கு வருவார். இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால இப்போ இன்டர்வியூன்ற பேரில் யார் வந்தாலும் இன்டர்வியூலாம் எதுவும் கொடுக்காதீங்க, அது மாதிரி ப்ரெஸ்ஸுக்கும் எந்த நியூஸுமே கொடுக்காதீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்படியே அமைதியாவீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆஃபீஸில் வேலை பார்க்குற லேடி இருக்காங்களா, அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டக்குன்னு அவங்க இங்கே வேலை பார்த்தாலும் அந்த குருன்னு ஒரு ஆள் இருந்தார்ல, அவருக்கு கால் பண்ணி என்னத்தையும் மறைக்கிறாங்க, இன்டர்வியூ கூட இது கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க, பெரிய லெவலில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவருக்கு தகவல் சொல்லிடுவாங்க. இப்போ அவருக்கு தலைக்கால் புரியாது, நம்ம எதுவும் நம்மளாம் செய்யாமல் இப்படி தன்னால் எல்லாமே நடக்குது, இதுக்கு மேலே தொழிலுக்கு எனக்கு வந்து யாரும் போட்டினே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹீரோ வந்துட்டு வேலையை விட்டு தூக்குனாரில் ஒரு ஆள் காரை வச்சு இப்படி பண்ணார். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவர் யாருக்கோ கால் பண்ணால் ஏன் இவ்வளோ எடுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பார். இங்கே ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோவோட எக்ஸை தேடி வந்திருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்காக. அவங்க அங்கே இல்லை அப்படின்றதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அங்கே ரிசப்ஷனில் வந்து கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அவங்களுக்கு வந்து திரும்ப அங்கேருந்து கிளம்பும் போதே அவங்களுக்கு தலை வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே பீச்சுக்கு போய் நின்றுட்டு அப்படியே பலதும் யோசிச்சு பார்க்குறாங்க, இன்னும் நம்ம வாழ்க்கையில் நாட்களை நெருக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அந்த பீச்சில் நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அதோடு வந்துட்டு அவங்களுக்கு இருக்க ரிலேஷனே வந்து அவங்க அப்பாவும் தம்பியும் வந்து அப்பாவுக்கு கால் பண்ணுவாங்க. கேட்பாருன்னா நியூஸ்லாம் வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அவங்க பாஸுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீ ஓகே தானே அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நான் ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஏமா குரல்லாம் டல்லாக இருக்குது, எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லைம்மா கொஞ்ச நாளாகவே கெட்ட கனவாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்கெலாம் அந்த மாதிரி ஏதாவது உள்ளுணர்வு ஏற்படும்ல, அதை வச்சு ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி சங்கடப்படுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அப்பா கூட அவங்க அப்பா கிட்ட வந்து தனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்துக்காக ஹீரோட எக்ஸ் வந்திருப்பாங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னும் வந்துட்டு எனக்கு யாரும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, எதுக்காக அப்படிலாம் பண்ணுறீங்க, நம்மளுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் உங்கள் நலம் விசாரிக்க தானே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீங்கள் யாருன்னு நீங்களா சொன்னாதான் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. வந்துட்டு அந்த எக்ஸ் லவர் இருக்காங்களா, அவங்க வந்து நின்று பேசிட்டே இருக்கும்போது லாயர் வேற வந்துருவாங்க. லாயர் தன்னை அறிமுகப்படுத்தினவன தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும், ஹீரோக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க இதில் சந்தோஷம் தான் படுவாங்க, ஏன்னா அவங்க இன்னும் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. திரும்ப வந்துட்டு இப்போ எல்லாம் மறந்துட்டார் அப்படின்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ லாயர் வந்து பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வருவாங்க. உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்வார்னா, எதா இருந்தாலும் என் ஃபியான்சி கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னா அந்த லாயர் தனியாக போய் பேசுவார். நீங்கள் அவரோட ஃபியான்சியாக இருக்கிறது என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லுவார். லாயர் வந்து என்ன சொல்வார்னா, டேப் ரெக்கார்டு மாதிரி இருக்கும்ல, அதை ரெக்கார்டு பட்டனை அமர்த்தி விட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ வந்து கேஸாக தான் போகும். அதாவது நீங்கள் அவரோட ஃபியான்சின்னு சொல்கிறீங்க, எங்கே நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க, எப்படி முதல் சந்திச்சிங்க, பேசுனீங்க, அது எல்லாத்தையுமே சொல்லுங்கள். நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்கள் மேலே எதிர்காலத்தில் வந்து பெரிய லெவலில் வந்து நீங்கள் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயினுக்கு பயங்கரமாக உதறலே எடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட தம்பி வந்துறாரு. எதுக்காக அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, அவங்க தான் அண்ணனோட ஃபியான்சி, நீங்கள் அவங்களுக்கு இதை மாதிரி மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டியதில்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாரு. போனோடனே ஹீரோயின் வந்துட்டு இவர்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் மட்டும் எப்படி நான் ஃபியான்சின்னு சொன்னோன்னு நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, ஹீரோட தம்பி, நீங்கள் அண்ணனோட ஃபியான்சியோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தான் அவனை காப்பாற்றி கூட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணியிருக்கீங்க, இப்போ அவர் கூட இப்போ வரைக்கும் துணையாக இருக்கிறது நீங்கள் தான், அதனால அவங்களுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவர் திரும்ப பழைய நினைவுக்கு கொண்டு வரது உங்களால் தான் மட்டும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். கொஞ்ச நேரத்தில்
படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கிற ரூமில் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு ஹீரோ வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹீரோ அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. டக்குன்னு இப்போ ஹீரோ வந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. எங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை அவருக்குன்னு சொல்லும்போது அப்புறம் அவங்களா டாக்டரை கூப்பிட்டு வைத்தியமும் பார்ப்பாங்க. வீட்டில் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட பார்த்து கேட்பார் அந்த ஆள் வந்தார்ல அவர், நீ என்னம்மா நீ பொம்பளை புள்ளையா நீ இந்த மாதிரி போட்டு அடிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு திட்டிட்டு இருப்பாரு. அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க. ஏதோ ரூம் மாதிரி வந்துட்டேன் தெரியாதனமா அதுக்காக இந்த மாதிரி நடந்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து அவரோட ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அதை வந்து ஹீரோ படுத்திருப்பார்ல அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. அப்போ இது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ரிப்போர்ட்டராக இருப்பார். ப்ரெஸ்ஸுக்கு நியூஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மாறு வேஷத்தில் வந்து ஹீரோ ஃபோட்டோலாம் எடுத்து கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரு. இதை ஹீரோ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்க எல்லாரும் பார்த்துருவாங்க. இப்போ நான் நினச்சா உன் மேலே கேஸே கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோட தம்பி வந்து சொல்லுவார். என்ன சொல்வாருன்னா உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சு போயிருக்காங்க. அதனால தான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கலான்னு தான் வந்துட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோ இப்போ என்ன சொல்வார்னா அதுக்காக இப்படி தான் ஃபோட்டோ எடுக்கிறதா இவ்வளோ கலங்களாக ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க ஒரு ஃபோட்டோ எடுக்க தெரியுது அவனுக்கு அது ஏன்ட்ட கேட்டால் நான் எடுத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட தம்பி இருக்காருல அவர் என்ன பண்ணுவார் அவரோட ஃபோனை பிடுங்கி அண்ணனோட ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணிட்டு அனுப்புவார். அவருக்கு இப்போ ஃபோட்டோ கிடச்சது இந்த சந்தோஷத்தில் தான் அவர் அடிப்பட்டதை கூட மறந்துட்டாரு. இப்போ என்ன சொல்வாருன்னா இப்போ ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணிட்டீங்களே எனக்கு அடிபட்டிருக்கு இப்போ நான் கேஸ் கொடுத்தா என்ன ஆகும் தெரியலன்னு கேட்கும்போது சரிவா 2 பேரும் போவோம் யாருக்கு நியாயம் கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். இதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வெளியே வந்துருவாங்க. எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாம் ஓகே தான். அந்த ஹீரோக்கு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு மறதி நோய் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி மட்டும் தெரிஞ்சதுன்னா அவன் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த இன்ஸ்டியூட்டே இல்லாமல் போயிடும். ஏன்னா அவனை நம்பி தானே இவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க. அப்புறம் பேரண்ட்ஸ்க்குலாம் யார் பதில் சொல்கிறது அப்படி இப்படின்னு ஹீரோட தம்பி பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினுக்கே ஒரு ஐடியா தோணும். பேசாமல் இதை நம்ம கொளுத்தி போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அவனை அப்படி பழி வாங்குறதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை நினைப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு மனசு இடம் கொடுக்காது. இப்படிலாம் பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு டயர்டாக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நான் இப்போ வருவேன் உனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லலை எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆச்சரியமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோனோட தம்பி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. தம்பி வந்து நின்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே ஹீரோ வந்துட்டு சொல்லி அந்த தம்பி வந்து சொல்லிடாதுன்னு சொல்லும் போது உடனே அவங்களும் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. அட பாவீங்களா நீங்கள் 2 பேர் என்ன பண்ணுறீங்க நீங்கள் 2 பேர் டேட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே அவர் தம்பி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இல்லைன்னு 2 பேர் சொல்லும் போது உடனே ஹீரோயினோட தம்பி இருக்காங்கல்ல நீ எப்படி என்ன இவ்வளோ மட்டமாக நினைப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆண்டியை போய் யாராவது டேட் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. ஆனால் உண்மையிலேயே அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை ஹீரோயின் இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இவங்க 2 பேர் லவ் பண்ணுற விஷயமே அவங்களுக்கு புரியாது. ஹீரோயினுக்கு வந்து அதாவது ஹீரோயினோட தம்பிக்கு வந்துட்டு அந்த சில விஷயங்கள்லாம் அதாவது நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் நடிக்கிறது ரொம்ப தேர்ந்தவங்களாச்சு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் லவ் பண்ணுறது அவங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆனால் உண்மையிலேயே அது 2 அதான் பண்ணிட்டு இருக்கு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா நீயும் இப்படி பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இல்லாமல் அப்பாவுக்கு நீ மட்டும் தானே இருக்க பார்க்கணும்னு சொன்னோன்னே அவங்க எந்த மீன் பண்ணி சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதை வச்சு சொல்லுவாங்க. நான் அவர் என்ன நினைப்பாரு ஏன் நீயும் பொண்ணு தானே நீ தானே பார்க்கணுன்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருப்பாரு. அது இல்லை அவரை வந்து நீ தான் எப்பவுமே அவர் கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. தம்பி பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஹனி உன்னை தெரியாமல் அடிச்சுட்டா வலிக்குதா அப்படி இப்படின்னு கேட்டு ரொமான்ஸ் வேறு பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரணும். அவங்க 2 பேரும் ஆல்ரெடி அந்த வீட்டில் இருந்த மாதிரியான எல்லா செட்டப்பும் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை வெல்கம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வீடையே அந்த இதெல்லாம் வெடிச்சு குப்பையாக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ சுற்றி இருக்கிறதெல்லாம் கெட்டதாகவே நடக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மந்திரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட தம்பி முன்னாடி ஹீரோ வந்து உங்களுக்கு கை வலிக்குதா கால் வலிக்குதா நானே அமுத்தி விடுறேன் அப்படிலாம் சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. தம்பிக்கு வந்துட்டு நம்ம அண்ணன் மேலே வந்து இவ்வளோ பிரியமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கே அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருது. அந்த அளவுக்கு இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ரூமில் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபோட்டோவை பேய் மாதிரி மாடல்லாம் பண்ணி மாட்டி விட்டுருப்பாங்க. அதை பார்த்தா அவருக்கு தூக்கம் கூட வராது. அந்த அளவுக்கு பயப்படுவார் அந்த ஃபோட்டோவை பார்த்தே. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு வந்து சுத்தமாக மீன்னா பிடிக்கவே பிடிக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீனாக வாங்கி வச்சுட்டு அதை சமைச்சு வச்சுட்டு சாப்பிடுன்னு ஒரு மாதிரி அவரை மிரட்டி கூப்பிடுவாங்க. இவங்களை பார்த்தாலே அவருக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மீனை க்ளீன் பண்ணதெல்லாம் அப்படியே பக்கத்துலேயே வச்சிருப்பாங்க. அவருக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே ஆகிடும். ஹீரோ வந்து வாமிட் பண்ணுறத பார்த்தோன்னா இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. அப்பாடா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க ஆனந்தம் அடைஞ்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் தனியாக பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக அவனை நல்லா பழி வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் நிம்மதியாக பழி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ தான் டாக்டர் வந்து உன்னோட ஃபைனல் ஸ்டேஜே நெருங்கிட்டு இருக்கு நீ இன்னொருத்தரை பற்றி சிரிச்சிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு சோகமாயிடுவாங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்க. பின்னாடி ஹீரோ உட்காந்துருப்பாரு. எப்போவுமே உங்களுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமே நேற்று நான் கொஞ்சம் சரியாக சமைக்கல போல இருக்கு இனிமேல் டெய்லி உங்களுக்கு மீன் தான் அதை கிரில் பண்ணி சூப்பராக தரேன் அப்படின்னு சொல்லும் போது மீனுன்னு கேட்டாலே அவருக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருது. அதோட ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லாத்தையும் சிடுன்னு இருக்கவர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா இருக்கீங்களா எப்படி வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா விசாரிச்சுட்டு இருப்பாரு. வந்து உட்கார்ந்த உடனே இப்போ தம்பி வந்து கேட்பாரு உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு ஹீரோ சொல்லிடுவாரு. இங்கே வந்துட்டு நம்ம அண்ணன் தம்பி கிடையாது நீ வந்துட்டு ஒரு போஸ்டிங்கில் இருக்க நான் உனக்கு அடுத்த போஸ்டிங்கில் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிடுவார். சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உள்ள ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ரொம்ப பிரியம் வச்சிருக்க மாதிரி பயங்கரமாக அழுது நடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ அவர்
அவரை தெரியலன்னுலாம் சொல்ல மாட்டாரா, உன்னை எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இவ்வளோ நிலமையில என்ன நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படி இப்படின்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது தம்பிக்கார் அவர் வெளியே கூட்டு போயிடுவார். இந்த டைமில் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்னோட ஃபோன் எங்கன்னு கேட்பாரு. எதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதில் தானே நம்மளோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆள் இருக்கார்ல வந்தவர் பார்த்தீங்கன்னா அதை கேட்டுறாரு. அப்போ ஹீரோக்கு வந்துட்டு அவங்களோட வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோட தம்பி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, ஆனால் அதை வந்து ரகசியமாக வச்சிருக்கோம், இதை பற்றி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்ச அண்ணனோட கோவம் பற்றி உனக்கு தெரியும்ல, அடுத்து உனக்கு இங்கே வேலை எல்லாம் போயிடும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டி அனுப்பவும் அவரும் அமைதியாக போயிடுவார். இப்போ வேற ஒரு மீட்டிங்க்கு வந்து ஹீரோவும் அவங்க ஹீரோயினும் வந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் இங்கே இல்லை, தண்ணி தான் இருக்குன்னு சொல்லும்போது, நீ தானே என்னோட செக்ரட்டரி, நீ போய் எனக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது அப்படியே ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரியே பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா பழச மாதிரியே திரும்ப பேசுறானே, ஞாபகம் இது வந்திருக்குமோ ஒரு டவுட்லேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு அதோட ஞாபகம் வரலன்ற ஒரு நிம்மதியில் இருந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வந்திருப்பாங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னம்மா ஆக்சிடென்ட் ஆன பாஸை கூட நாங்கள் பார்க்க முடியுது, ஆனால் உங்களெல்லாம் கண்ணிலேயே பார்க்க முடியல, இப்போ பர்சனல் செக்ரட்டரியாக வீட்லேயே தங்கி பார்த்துக்கிற போல இருக்கு, அந்த அளவுக்கு முன்னேறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப வெறியேற்றிட்டு இருப்பாங்க. அவங்க பேச பேச உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். என்ன கோவம்லாம் வர்ற, எப்போ பார்த்தாலும் நான் திட்டம் போதெல்லாம் அப்படியே இது இழிச்சிக்கிட்டே நீ நின்று வாங்குவேன், இன்றைக்கி மட்டும் கோவம்லாம் வருது, இப்படி பதவி உயர்ந்த உடனே உனக்கு இவ்வளோ கோவம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பொறாமையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு அங்கேருந்து போயிடுவாங்க. இவளை ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிப்பாங்க. தேத்திக்கிறாங்க, வேண்டாம் இப்போ நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறது இவன் கிட்ட மட்டும்தான், இப்போ இவங்களெல்லாம் அடுத்தது பார்த்துக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனாலும் அவங்க மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இவளுக்கு பதிலடி கொடுத்தா மட்டும்தான், இவளை அடக்கி வச்சா மட்டும்தான் நல்லது, நம்ம நிம்மதியாக வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே போன அவங்களை வந்துட்டு திரும்ப கூப்பிடுறாங்க. அந்த லேடியை திரும்ப கூப்பிட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லுவோம். இவ பின்னாடிலாம் நம்ம போடுமான்னு சொல்லிட்டு ரொம்ப சலிச்சுக்கிட்டே அவங்க வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்கும் போது கையில் உள்ள ஜூஸை வந்து அப்படியே அவன் மூஞ்சிலேயே ஊற்றி விட்டுறாங்க. உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு கேட்கும்போது, என்ன தைரியமா, இது வரைக்கும் நீ நான் அசிங்கப்படுத்தி பேசுனதுக்கு உன்னை நான் என்ன வேணா பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நான் எங்கே உன்னை அசிங்கப்படுத்தி பேசினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. வரியா, நீ பேசுனது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ நம்ம பாஸ் கிட்ட போவோம், அதெல்லாம் போட்டு காட்டுவோம் அப்படி இப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்ட அப்படின்னா உன்னை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு நான் சொல்லிடுவேன். உனக்கு என்னடி என் மேலே அப்படி கோவம், பாஸ் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாரு எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்ல சொன்னேன், நான் சொல்லலைன்ற உடனே என்ன உனக்கு பிடிக்காம போயிடுச்சா அப்படி இப்படின்னு ஹீரோயின் இப்போ பயங்கரமாக திட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கம்பெனி ரூல்ஸ் படி வந்து ஒரு பாஸோட செக்ரட்டரியாக இருக்கிறவங்க வந்து அவங்கள பற்றி எந்த டீட்டெயில்ஸும் வெளியே சொல்லக்கூடாது, அதை தானே நான் செஞ்சேன், அதுக்காக நீ என் மேலே இவ்வளோ கோவப்படுவியா, என்ன தொட்டதுக்கெல்லாம் இப்படி திட்டுவியா அப்படி திட்டுவியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை பற்றி தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க, எனக்கு மட்டும் அவ்வளோ பவர் இருக்குது, உன்னை நான் வேலையை விட்டுல, இந்த இடத்த விட்டே நீ இல்லாமல் என்னால் ஆக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. வந்து அந்த இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்காருல, அதில் வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து மயக்கம் வந்துருது. அப்புறம் அவர் தம்பி தான் வந்து கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவரை நார்மல் ஆக்குறாரு. அதோட இந்த லேடி இருக்காங்களா ஹீரோயின்ட்ட கண்டபடி சண்டை போட்டுட்டு இங்கே வந்துட்டு அவர்கிட்ட ரொம்பவே உங்களுக்கு இப்படி ஆனதில் எனக்கு தான் ரொம்ப வருத்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரொம்பவே பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சம்மாலாம் வந்து ஈஸியாக அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த வருஷம் வந்து அந்த ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ இதை பண்ணலான்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக டிக்கெட் போடுற மாதிரி நிறைய அமௌண்ட்டை வந்து வசூலித்து வச்சிருப்பாங்க. அதனால் ஹீரோவை கூட்டு போய் எப்படியாவது இதை நடத்தி விட்டுறணும், இல்லாட்டி மற்ற பேரண்ட்ஸ்ட்டை மாட்டிட்டு முழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. வேறு வேண்டாம் அதெல்லாம் பண்ண வேண்டியது கிடையாது, அவனுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, இப்போ தான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வெளியே வந்ததுனால வேணும்னா நான் வந்து வேணா கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லும்போது, அது எப்படி சார், அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை வச்சிருக்கவங்க வந்து நீங்கள் வந்தால் வந்து திருப்தி ஆவாங்களா, அவர் தானே எதிர்பார்ப்பாங்க, அதனால் அவர் வரட்டும் அப்படின்னோடனே அது அவரால் முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். வேணும்னா இப்படி பண்ணலாமா, நிறைய ஸ்டாஃப் இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தானே எடுக்க போகிறாங்க, எடுத்து முடிச்சோன்னா கடைசியாக மேக்ஸ் வரும்போது இவருக்கு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினா மட்டும் போதும், மற்றதை நம்ம மற்றவங்களை வச்சு கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவங்க அப்பவும் அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த தம்பி அதாவது அந்த லேடி வந்து என்ன சொல்லிடும் அப்படின்னா வந்துட்டு அதோட பிளான் என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக பண்ணிவிட்டு ஹீரோவை எப்படியாவது அவங்க லவ் பண்ணுற மாதிரி மாற்றிடணும், ஹீரோவுக்கு இந்த மாதிரி இருக்கலாம் மாற்றி விட்டுட்டு ஹீரோனை வேலையை விட்டு தூக்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க தனியாக. அப்படின்னா வந்துட்டு அந்த 3 பேர் ஹீரோவுக்கு பிடிக்காதவங்க அந்த 3 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லேடிஸ் அவங்களாம் மாறி மாறி வந்துட்டு நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் ஹீரோக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நான் தான் அந்த சிசிடிவி சரி ஹீரோக்கு இப்பெல்லாம் நடந்தது அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்தா தெரிஞ்சிருமே, அவன் மேலே உள்ள கோவத்தை நான் தான் சிசிடிவியில் உள்ளது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு மாறி மாறி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இங்கே இன்னொரு இடத்துக்கு அந்த ப்ரோக்ராம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல, அங்கே ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து டை கட்டி விடுறன்ற பேரில் வந்து இவங்க கழுத்தை பிடிச்சி இது பண்ணிட்டு இருப்பாங்க, நெரிச்சிட்டு இருப்பாங்க. அதோட எனக்கு சூடாக குடிக்க காஃபி வரும்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியை ஆற்றி கொடுப்பாங்க. நீங்கள் எப்பவுமே இப்படி தான் குடிப்பீங்க, இப்போ என்ன புதுசாக சூடாக கேட்குறீங்கலாம் வேற கேட்டுப்பாங்க. ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரு இருக்கார்ல, அவர் வந்திருக்காரு. அவருக்கு தான் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுல, ஹீரோக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால அங்கே ஜாலியாக வந்திருக்காரு. வந்துட்டு ஹீரோ ரொம்ப இது பண்ணுற மாதிரியே பேசுகிறார். இவன் எதுக்கும் ஆகாதவனா இருந்தால் அவனை நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவர் மதிக்காத மாதிரி எந்திரிச்சு வந்துட்டு அவர் ஹீரோயின்ட்ட பேச ஆரம்பிச்சாரு. அவனுக்கு இன்னும் திமிரு மட்டும் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காரை வச்சு ஹீரோ இந்த மாதிரி பண்ணார்ல, அவர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த மாதிரி கேம் அது இதுன்னு விளையாடுறேன்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட அடி வாங்கி உதவாங்கி அங்கேருந்து துரத்தப்பட்டுக்கிட்டு அங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வரும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது ஹீரோக்கு வந்து இப்போ மறதி நோய் வந்திருக்கு, அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டு நீ எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும்னு, இவருக்கு இதான் சான்ஸ், எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம், நம்மளை யாரும் தேட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாரு. ஏன்னா இவர் தானே கண்டுபிடிச்சிருவாங்க, மாறு விஷயத்தில் சுற்றிட்டு இருப்பாரு. இப்போ இவருக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கறதுக்காக யாரும்
யாரோ ஒருத்தர் பூங்கொத்தெல்லாம் கொண்டுட்டு வருவார். இப்போ அந்த பூங்கொத்து கொண்டு வரவர் பார்த்தீங்கன்னா கையிலெல்லாம் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வரும்போது அப்படியே மறைஞ்சிக்கிறாரு. ஹீரோயின் வந்து இப்போ வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நார்மலாக அவங்க என்ன அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பூங்கொத்து கிட்ட இருந்து ஹீரோ வந்து எடுக்கும்போது அதில் ஒரு ஷார்ப் திங்ஸ் அந்த கத்தி வச்சிருக்கு. அதை பார்த்துட்டோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இது யார் வச்சான்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ அந்த மாதிரி இடிச்சார்ல காரில், அவர் வந்து அவர் நின்றுட்டு இருக்காரு. நீ யாருன்னு சொல்லி ஹீரோ அவரை பார்த்து கேட்கவும், உண்மையிலே எல்லாமே உங்களுக்கு மறந்துருச்சா அப்படின்னு சொல்லி இப்போ அவர் கேட்பாரு. இப்போ இவரோட பிளான் என்னன்னா, இப்போ இதை உண்மையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணவர் போகாமல் இங்கே வந்து பார்க்க வந்துட்டாரு. பார்க்க வந்தோடனே அந்த பாஸ்போர்ட்டை அதெல்லாம் வந்துட்டு ஹீரோ பிடிங்கி பார்த்துறாரு. பார்த்துட்டு நீ வெளிநாட்டுக்கு போகிறான்னு தான் போயிருக்கணும், இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காக வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இப்போ நினச்சிக்கிறாங்க சின்னதாக ஆக்சிடென்ட் தான் அமினிஷியா வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்கு படிக்கிறாங்க. அப்புறம் டிவியை பார்த்து அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் சாதாரண விஷயமா திடீர்னு வரதுக்கு திடீர்னு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, இவ்வளோ தப்பு பண்ணிட்டு அவ்வளோ சீக்கிரம் நீ தப்பிச்சு போக முடியுமா, உன்னை எனக்கு யாரும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்போ இதுலேருந்தே தெரியுது ஹீரோக்கு வந்து அமினிஷியா அப்படின்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு கேட்பாரு, எப்படி என்னோட மாஸ்டர் பிளான், உனக்கு வந்து பாஸுக்கு வந்து இந்த மாதிரி மறதி வந்துடுச்சு, அவருக்கு தெரியாமல் இந்த ஊரை விட்டு ஓடுன்னு உனக்கு மெசேஜ் அனுப்புனதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்லுவார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ சொல்லு எப்படி என்னோட மாஸ்டர் பிளான், என்னை விட்டு தப்பிச்சு போகலான்னு ஊரை விட்டு தப்பிச்சு போகலான்னு நினச்சினா அவ்வளோ சீக்கிரம் அது நடந்துருமா, என்னை இடிச்சு தள்ளிட்டு அந்த மாதிரி போக சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். கெஞ்ச ஆரம்பிச்சிருவாரு. அன்றைக்கி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வேணும்னு பண்ணல, அன்றைக்கி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லவும், இடிச்சதே தப்பு, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணியிருக்க அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய கேஸாலாம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, உன்னை மன்னிக்கணும் அப்படின்னா உன்னை இதை செய்ய சொன்னது யாருன்றதை மட்டும் நீ கையை காட்டிடு, அப்போ தான் நீ தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, இப்போ அவர்கிட்ட என்ன பேசினார் அப்படின்றது கொஞ்சம் அப்படியே அமைதியாகவே இருக்கும். இப்போ இவர் அங்கேருந்து கிளம்பியிருப்பார். ஆனால் வந்து அவர் வெளிநாடு போகிற எண்ணத்தையே அவர் விட்டுருப்பார். அவர் பாட்டுக்கு அந்த டிக்கெட் எல்லாம் கூட கசைக்கு தூக்கி போட்டு போயிட்டு இருப்பாரு. இங்கே வந்து ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, அவங்க வந்து வீல் சேரில் உட்காந்துட்டு இப்போ வந்து அவர் வந்து கிளாஸ் எடுக்க போகணும்ல, ஆனால் எனக்கு வீல் சேர்லாம் வேணா நான் போய் பண்ணுவேன்னு சொல்லும்போது, அவரோட தம்பி வந்து இன்டர்வியூவில் நடந்த மாதிரி ஏதாவது ஆகிட போகுது, நான் வேணா உனக்காக பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் சக்ஸஸாக முடிச்சு தருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு எனக்கு வீல் சேர்லாம் கூட வேண்டாம், நான் நின்னே பேசுன்னு சொல்லிட்டு இப்போ கெத்தாக நின்றுட்டு இருப்பாரு. இங்கே தம்பி வந்து ஹீரோயின்ட்டு கேட்பாரு, ஏன் அண்ணன் வந்து இப்படி இருக்கானோ அவர் தான் வேணாம், அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. இருக்கிற கிளாஸை பார்த்தீங்கன்னா ஹீரோட தம்பிக்கு கூட பொறாம ஒரு அளவுக்கு இருக்கும். ஏன்னா இவருக்கு இப்படி மறதி அதெல்லாம் இருக்கும்போது இவ்வளோ அழகாக கிளாஸ் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட எக்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது, ஹீரோ ரொம்ப கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புகழ்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு மட்டும் டவுட்டாக இருக்கும், அது எப்படி அது எல்லாம் மறந்து போனவங்க இதெல்லாம் மட்டும் எப்படி ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. தனியாக கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பூங்கொத்தை பார்ப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு கத்தி வேறு இருக்கும், அதை எடுத்துட்டு இதை யார் அனுப்பியிருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஒரு ஸ்டாஃப் அந்த ரூம்குள்ளே வரும்போது இவங்க கத்தியோடு உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னு பயந்துட்டு கதவை சாத்திட்டு ஓடிடுவார். ஹீரோ கூட இருக்க அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்பவே இது பண்ணுவாங்க. ஹீரோ எப்படி பேசினார் பற்றியா, எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீரோவை ஐஸ் வச்சு பேசிட்டு இருக்கோம். அவருக்கு வெறியேறிட்டே இருக்கும். இப்போ கம்பெனி சார்பாக வந்து எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லும்போது, நீங்கள் வரீங்களா, இல்லாட்டி உங்களால் முடியலன்னா நீங்கள் வர வேணான்னு சொல்லும்போது, இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வருவார். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். இன்னும் அவர் நடிச்சிட்டு தானே இருக்காரு. இப்போ இதுங்களாம் என்னத்தை கிழிச்சிருச்சிங்கன்னு சொல்லிட்டு இதுங்களுக்கெல்லாம் இவ்வளோ சாப்பாடு போட்டு கம்பெனியோட காசெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கோவமாக உட்காந்துட்டு இருப்பாரு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும், அந்த ஸ்டாஃபில் ஒருத்தருக்கு மட்டும் ஹீரோ வந்து ஹீரோயினோட அந்த மாதிரி தெரியும்ல, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு, அதனால ஹீரோயினை மட்டும் உளுந்து கவனிச்சிட்டே இருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த லேடி இருக்காங்களா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் வந்து என்ன இப்படி கவனிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து இவர் ரொம்ப சந்தோஷமாக தெரிஞ்சிட்டு இருக்காள், இவளை இப்படி விட்டு வச்சிருக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க மேலே கோவமாக தான் இருப்பாங்க. இவர் விழுந்து கவனிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் கோவம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் நூடுல்ஸ் கொண்டு வருவார், அதை அப்படியே ஹீரோயின் மேலே தள்ளி விடுறதுக்காக அவர் காலை தடுக்கி விட்டுருவாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஹீரோயின் மேலே கொட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாமேலே அதை கொட்டிட்டு நின்றுட்டு இருப்பாரு. இவங்க யாருன்னு தெரியுமா, அவங்க மேலே இந்த மாதிரி விழுந்திருந்தா என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, அந்த ஃபியான்சின்னு சொல்ல வந்துட்டு ஒரு உடனே டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் தரையில் நூடுல்ஸாக கொட்டி கிடக்கும், அதெல்லாம் எடுத்து அவர் வாய்க்குள்ளே திணிச்சு அவர் பேச முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. இப்போ பார்ட்டி அடுத்த கண்டிஷனுக்கு போயிடுது, அடுத்த லெவலுக்கு போகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாட்டு பண்ணணும். ஹீரோ பாட்டு பாருன்ற பேரில் முக்கையாக ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. அதோட இருக்கிறவங்களாம் அவங்கவுங்க திறமையெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் மட்டும் வந்துட்டு அழகான ஒரு பாட்டு பாடுறாங்க. ஹீரோக்கே அந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை பொறுக்காத அந்த லேடி, ஆஃபீஸில் உள்ள லேடி என்ன பண்ணுதுன்னா, டக்குன்னு அந்த மைக்கை ஆஃப் பண்ணி விட்டுருது. நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படியே சமாளிச்சிட்டு இருக்கு. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் ஊற்றி குடிக்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கோம். அவங்கள வேணாம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வலுக்கட்டாயமாக அவங்கள பண்ணிகிட்டே இருக்கும். இதை பார்த்துட்டே இருக்க அந்த ஸ்டாஃப் இருக்கார்ல, இவங்க யாருன்னு தெரியுமா, ஹீரோட ஃபியான்சி, அவங்கள்ட்ட போய் நடந்திருக்கான்னு போட்டு உடச்சிருவாரு. இப்போ எல்லாரும் இதை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே போய் அப்படியே வாமிட் பண்ணிடுவாங்க. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு வாமிட் பண்ண உடனே கூட்டு வந்து ரூமில் போட்டால் மல்லாக்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு படுத்து கிடப்பாங்க. அவருக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இவ தான் என்னோட ஃபியான்சின்னு சொல்கிறாங்க. எல்லா பைத்தியங்களும் அதை நம்பிட்டு இருக்குங்க, இதுங்களுக்கும் அறிவே கிடையாது அப்படின்னு
அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டிகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆளுக்கு கால் பண்ணியிருப்பார். இவருக்குன்னு ஒரு டிடெக்டிவ் ஆள் ஒன்று வச்சிருப்பாரு. உனக்கு வேலை நேரம் வந்துருச்சு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ரெடி இருக்குல்ல, அது வந்து அந்த குரு ஆள் இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும். பேசும்போது அவள் தான் அவரோட ஃபியான்சி அப்படின்னும் போது அப்படி போடு அதானே பார்த்தேன், ஒரு வருஷம் யாருமே தாக்கு பிடிக்க முடியாது, அந்த பொண்ணு ஒரு வருஷம் இங்கே வேலை பார்த்துருக்குன்னா ஃபியான்சியே இல்லாமல் முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீயும் அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே கேட்கும்போது ஆமாம்மா நானும் அவ்வளோ ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இது சொல்லிடும். அப்புறம் என்ன, இதுக்கே உனக்கு நிறைய காசே கொடுக்கலாம், இனிமேல் அவள்கிட்ட எல்லா விஷயத்தையும் கறந்து என்கிட்ட வந்து என்ன பிளான் என்ன இதுன்னு சொல்லிடு, உனக்கு எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் தருவேன்லாம் அவர் சொல்லி வச்சிருவாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறான். கண்ணு முழிச்சு பார்த்தா அவங்க மேலே பேப்பராக கிடக்குது. முழிச்சு பார்த்தா நடு ரோட்டில் கடந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்போ நடு ரோட்டில் கடந்து அவமானப்படுற அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவங்களை கொண்டு வந்து போட்டார்ல அந்த டிடெக்டிவ்னு ஒரு ஆள், அவர் வந்து இவங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு அவங்களுக்கு மேலே ஒரு கோட்டை பொத்தி விட்டுட்டு அங்கேருந்து அவர் வேக வேகமாக ஓடிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுது. அவருக்கு இப்போ இது வந்து ஹீரோ தான் அவங்கள வந்து அவங்க மேலே அருவருப்பு பட்டுக்கிட்டு அவங்களை கொண்டு போய் வெளியே வீச சொன்னது, அதனால் ரோட்டில் கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க படுத்திருந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு வீட்டில் இருந்துக்கிட்டு. இப்போ வந்து அவரோட எக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க வாசலில். ஹீரோவுக்கு யாருன்னு தெரியுதானே தெரியாத மாதிரி நடிக்கணுன்றதுக்காக எனக்கு ஆஃபீஸில் என்ன பார்க்க வந்தீங்களா நீங்கள் தானே அது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் கீழ் வீட்டில் குடியிருக்கேன், நான் கேக் செஞ்சேன் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பவுல் வந்து கீழே தவறி விழுந்து உடஞ்சிடும். உடனே அதை வந்து ஹீரோட கையை குத்தி கொஞ்சம் காயமாயிடும். இது எல்லாமே வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நடந்த மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் சொல்லிட்டு இருக்காங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அங்கே வந்து க்ளீன் பண்ணுற பாயாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து அந்த 2 வருஷம் ட்ரைனிங் பீரியடில் வந்திருக்கு. அந்த எக்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து 2 வருஷம் ட்ரைனிங் பீரியடில் அவங்க அப்போ வந்திருப்பாங்க. அப்போ இதே மாதிரி தான் ஹீரோ வந்து க்ளீன் பண்ணும்போது அவரோட கையில் வந்து காயமாயிருக்கும். அப்போ இவங்க வந்துட்டு அவங்களோட கர்ச்சீஃப் வச்சு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காயம் அதிகமாகிடுச்சுன்னு கேட்கும்போது நான் ஒன்றும் இங்கே படிக்கிற பையன்லாம் கிடையாது, நான் இங்கே வேலை பார்க்குற பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதறிட்டு எந்திரிப்பார். சரி இவர் பேசுகிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என் கர்ச்சீஃபை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அதை வந்து இன்றைக்கி அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லும்போது சரி போனதெல்லாம் போட்டோம், இதுக்கப்புறம் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க, நான் கீழே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இன்னும் முழிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு என்னடி நீ இப்படி இருக்க, இப்போ நீ லவ் பண்ணுற ஒரு இதில் வந்து நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்க இந்த மாதிரி கோலத்தில் வந்து அவனுக்கு எப்படி உனக்கு கிஸ் பண்ண தோணும், உனக்கு ஹக் பண்ண தோணும், போய் போய் ரெடியாக அவரை வெளியே பாருண்டவனே இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, என்னது இது என்ன மாதிரியே இல்லையே ரொம்ப அசிங்கமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒருவேளை எனக்கு ரொம்ப முத்திட்டு இருக்கோ அதனால தான் இப்படிலாம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. திரும்ப நம்ம ரிவெஞ்சை ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளுக்கு நேரம் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்துட்டு ஹீரோ கிட்ட போய் நம்ம ஆஃபீஸ் போகணும்னு சொல்லுவோம். அவரும் கிளம்பி வராரு. கிளம்பி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நேராக ஒரு பெரிய மாலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. பார்த்தா அது வந்து லேடிஸ் செக்ஷனாக இருக்குது. அங்கே பார்த்தோன்னா இது என்ன லேடிஸ் தான் கேட்கும்போது ஆமாம் நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வரல, எனக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்தேன், நான் உங்களோட ஃபியான்சி ஒரு நல்ல ட்ரெஸ் கூட என்கிட்ட இல்லை, அதனால தான் நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பில்லை தீட்டி அவ்வளோ பெரிய பில்லே வந்துடுது. ஹீரோ வந்து சரி என்ன இவ்வளோ பில்லை தீட்டுறாலே சரி அவகாசத்தில் தானே வாங்கி தொலைறா போட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செக்ரட்டரியாக தானே இருக்காங்க. அதனால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் சைட்லேருந்து ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்து வச்சிருக்காங்க. அதில் தான் இவ்வளோ தீட்டுறாங்க தெரிஞ்சோன்னா அவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சாரு. உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்காக இப்படி கத்துறீங்க, நான் உங்களோட ஃபியான்சி நான் இதெல்லாம் செலவு பண்ணக்கூடாதா, உங்களை அட்மிட் பண்ணதுலேருந்து எல்லாத்தையுமே நான் வந்து இதில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ உங்களுக்கு ஒன்றுனா பண்ணல எனக்கு ஒன்று நான் பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டுக்கு கத்தவும் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்படி பப்ளிக் பிளேஸில் வந்து இந்த மாதிரி நடந்துக்காத, உனக்கு வேண்டதெல்லாம் போய் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்லக்குட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சிட்டு திரும்பவும் அவங்க பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் வந்துட்டு யாரோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ டே 60 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது 2 மாசமாக ஹீரோ வந்து யாரோ ஃபால் பண்ணிட்டே இருக்காங்க. வந்து இந்த செலவு பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா புது பொருளாக ஆர்டர் பண்ணி அவருக்கு பயங்கரமான செலவு எடுத்து விட்டுருப்பாங்க. அந்த கிரெடிட் கார்டில் மொத்த அமௌண்ட் காலியாகிற அளவுக்கு பண்ணி முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது போய் ஆஃபீஸில் வந்து ஹீரோட கார்டு ஒன்று இருக்கும், அந்த கார்டையும் எடுத்து அதில் உள்ள பணத்தையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து டிடெக்டிவ் இருக்கார்ல அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லி அவள் இப்போ ஆஃபீஸ்க்கு தான் வந்திருப்பா, அவளை வந்து அந்த கார்டை எடுக்க விடாமல் பண்ணிட்டுன்னு சொல்லிடுவார். இவர் இங்கே வரதுக்கு முன்னாடி இவங்க பாட்டுக்கு தேடிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஆன் ஆகும். இது எப்படி தன்னால் ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் ஆல்ரெடி உள்ள வந்திருப்பார். டிடெக்டிவ் வந்துட்டு அவர் காமெடி பீஸ் மாதிரி சோஃபா கீழே மறைஞ்சு நின்று ஆன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டிவியில் அந்த சிஸ்டத்தில் வந்து ஒரு இப்போ நியூஸ்லாம் ஓடிட்டு இருக்கும். அதாவது ஹீரோ இடிச்சு தள்ளி போனார்ல அவர் வந்து வாண்டடாக போய் நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட்டும் ஆயிருப்பாரு. இப்போ தான் ஹீரோவும் அவர் என்ன பேசினாங்க அப்படின்ற சீன்லாம் காட்டுவாங்க. 2 பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீ உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எது நீ உயிரோட போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இல்லை என்னை யாருமே எதுவும் சொல்லலை, உங்கள் மேலே கோவம் எனக்கு நிறையாவே இருந்துச்சு, ஆனால் அன்றைக்கி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணி அப்படி தான் நான் தெரியாமல் தான் இடிச்சிட்டேன், வேணும்னு பிளான் பண்ணல, எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹீரோ வந்து இதை ஏற்றுக்கவே மாட்டார். உனக்கு 2 சான்ஸ் மட்டும் தரேன், ஒன்று நீ தான் அந்த வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீயா போய் சரண் அடைஞ்சிடு, இன்னொன்று நீ இப்போ நீங்கள் வரும்போது இங்கே ஒரு கத்தி இருக்குல்ல அதை உன் கையில் கொடுத்துட்டு நீ என்னை வந்து இது பண்ண வந்துட்டு அதாவது என்னை தாக்கிறதுக்காக வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே கேஸ் கொடுத்துருவேன், அதுலேருந்து நீ வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பார். அதனால தான் அவர் அதுக்கு இது பரவாயில்ல நான் அந்த மாதிரி முயற்சி பண்ண அப்படின்றதுக்காக கொஞ்ச நாள் ஜெயிலேருந்து வெளியே வந்தாலும் அப்படின்றதுக்காக தான் ஒத்துக்கிட்டு அவர் போயிருப்பாரு. இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோ ரொம்ப சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சிடென்ட் ஆச்சுல அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்ப்பார். அப்போ தான் ஹீரோ வந்து அவர் இடிச்சது வந்து தெரியாதனமாக தான் இடிச்ச மாதிரி அப்படியே அவர் யாரோ வந்து அவர் இடிச்சிருக்காங்க, அவர் யாருன்றதையும் ஹீரோ வந்து அந்த டைமே பார்த்துருப்பாரு. அதே சமயம் ஹீரோ வந்து மயக்கமாய் கீழே விழும்போது யாரோ ஒருத்தர் ஹீரோ வந்து எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அவர் இதுக்கு மேலே பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பாரு.
பண்ணியிருப்பாங்க. அது யாருன்றது ஹீரோக்கு தெரியாது. ஆனா அவர் கட்டியிருக்க வாட்ச் மட்டும் ஹீரோ வந்து பார்த்து வச்சிருப்பாரு. அது யாருன்றது இப்ப தெரியாது. இன்னொரு பக்கம் எங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கேரக்டர் இருக்கும்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிருக்காருல, அவர பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வருவாரு. அவருக்கு முன்னாடி அவர பார்க்கறதுக்காக இன்னொருத்தர் வருவாரு. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோவோட தம்பி தான் அங்க வந்திருப்பாரு. இப்ப இந்த குருவுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். இவன் ஹீரோ அண்ணனுக்காக ஏதோ பண்றதுக்காக இவனும் வந்துட்டான் போலேன்னு சொல்லிட்டு ஒரு மாரி நடப்பாரு. பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ச் வந்து தன் தம்பியா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் அவருக்கு வந்துட்டே இருக்கு. அவர் வந்துட்டு மேல ஏணி போட்டு வேலை ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம் தான் ஹீரோவோட தம்பி வந்து நிக்கிறாரு. உனக்கு இன்னும் உடம்பே சரியாகல, அதுக்குள்ள என்ன மேலே ஏறி பண்ணிட்டு இருக்க, கீழ இறங்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இந்த ஃபுட் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டு அப்படி இப்படின்னு பேசும்போது, இப்போ நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அவர் வந்துட்டு இவர் எங்க போனாரு அப்படின்றது ஹீரோக்கு நல்லா தெரியுது. அவர் போய் ஜெயில்ல தான் போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அவர் என்ன செய்வாருன்னா, வேற இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி போய் சொல்லுவாரு. என்ன சொல்வாருன்னா, என்ன யார் இடிச்சு தள்ளினானோ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அவனை போய் ஜெயில போய் நான் பார்க்க போறேன்னு சொன்னோன்னே ஹீரோட தம்பி வந்து அவனை போய் எதுக்கு நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல இப்படி என்ன கரெக்டா அப்படி வந்து இடிச்சிருக்கான் அப்படின்னா அவன் யாருன்னு நான் பார்க்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி அவர் இப்ப சொல்லும்போது அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டே இருப்பாரு. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல புதுசா ரூல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோவை பழி வாங்கணுன்றதுக்காக ஹீரோயின் என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அங்க என்னென்னலாம் காஸ்ட்லியா இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு இனிமே ஃப்ரீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் நீங்க 2 நாள் வேலை பார்த்தா போதும், 3 நாள் வேலை பார்த்தா போதும் அள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்குலாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோ இந்த அளவுக்கு மாறிட்டாரா, இவ்வளோ வந்து சலுகைகள் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த குரு இருக்கார்ல, அவர் இப்போ இன்னொரு மீட்டிங்க்கு வராரு. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் கூட படிச்ச பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனியாவே ஒரு இன்ஸ்டியூட் திறந்துருச்சு. அந்த பொண்ணோட அப்பா வந்து பெரிய லெவல்ல ஆளா இருப்பாரு. அங்க அந்த பொண்ணை இப்போ சந்திக்க வந்திருப்பாரு. வந்துட்டு என்னம்மா அதுக்குள்ள இன்ஸ்டியூட்லாம் திறந்துட்டேன்னு, நான் இப்போ ட்ரைனிங்ல தான் இருக்கலாம்னு நினைச்சேன். அப்பா தான் இப்பவே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறான்னு சொன்னோன்னே, பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஆளோட பொண்ணா இருக்க நீ கண்டிப்பா நீ வந்துட்டு இந்த மெம்பர்ஷிப்ல சேர்ந்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இன்ஸ்டியூட்லாம் வச்சிருக்கிறவங்க வந்து இப்போ சொந்தமா அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டியூட் வச்சிருக்கல, அந்த மெம்பர்ஷிப்குள்ள வந்துருவாங்கல்ல. வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன சார் இதுன்னு, நான் ட்ரைனிங்ல தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுப்பாரு. எல்லாரும் வந்து வளரணும், ஆனா தன்னை விட வளர்ந்து போயிடக்கூடாதுன்ற மாதிரி அவருக்கு தோணுது. இவர் ஏன் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஹீரோட எக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் இப்போ புதுசா அந்த இதை திறந்திருந்தாங்களே இன்ஸ்டியூட், அதை வந்து அவங்க அப்பா வச்சு கொடுத்தது தானே. அதனால அவங்க கிட்ட வந்து காக்கா பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே ஹீரோ பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாரு. அவர் வந்து இந்த குரு வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு, தனியாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட கேட்பாரு. ஆஃபீஸோட லேடி கிட்ட. அது வந்து முழிச்சிட்டு இருக்கும், எப்படி நான் அதை பண்ணி கொடுப்பேன்னு தெரியலையே, அவளுக்கு என்ன பார்த்தாலே ஆகாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும். ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க, அப்படி இப்படி புகழ்ந்துட்டே இருக்காங்க. என்னது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியலையே, எல்லாரும் இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தம்பியே சொல்வாரு, நானே இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சு நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. நீங்க அவ்வளோ பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிச்சிருவாங்க. எங்க நம்ம பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சிருமோன்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு பயம் வேற இருந்துட்டே இருக்கும். இதே சமயத்தில் அந்த ஜெயிலில் போய் அந்த ஆளை பார்க்கணும்னு சொன்னால, அதனால ஹீரோ அங்கே கிளம்பி வருவார். இவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் தம்பி வந்து நிற்பாரு. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, உன்னை அவ்வளோ பெரிய ஆள் கிட்ட தனியாக அனுப்ப முடியுமா, அதனால தான் உனக்கு துணையாக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உள்ள வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அண்ணனை பேச விடாமல் அவராக பேசி சமாளிச்சிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து அண்ணனுக்கு கோவமே வந்துடுது. டக்குன்னு என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட நான் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் வெளியே நிற்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும். அவருக்கு வெளியே போகவே மனசே இல்லை. வெளியே போய் நின்றுட்டு 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறமா அங்கேருந்து போறாரு. இப்போ ஹீரோக்கு வந்து அவரோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, செக்ரட்டரி, அவங்க மேலே டவுட் வருது. உடனே அந்த பொண்ணு தானே உன்னை இதெல்லாம் செய்ய சொன்னிச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இவ்வளவு சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்லுவோம். அப்போ தான் ஹீரோக்கு வந்து கிளியர் ஆகுது. அப்போ அந்த செக்ரட்டரிக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளியர் ஆகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த லேடி வந்து கூப்பிட்டு அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தம்பியோட வாட்ச் தான் அந்த இடத்துல இருக்கு. ஆனால் தம்பி தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியல. ஏன்னா முகத்தை பார்க்கல. ஒருவேளை தம்பியோட வாட்ச் வேற யாராவது வச்சு இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இவ்வளோ நாளாக வந்துட்டு செக்ரட்டரி தான் அதாவது அந்த ஹீரோயின் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினச்சிட்டு இருந்தார் ஹீரோ. ஆனால் இப்போ அந்த பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்பவே யோசனையாக இருக்கும். இங்கே வந்து ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த லேடி வராமல் அந்த இவர் இருக்காருல்ல குரு, அவர் வந்து நின்றுட்டு இருப்பாரு. இங்கே வந்துட்டு ஹீரோயினும் அந்த குரு இருக்கல 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது வந்து ஃபோட்டோ எடுத்து யாரோ ஒருத்தர் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் இப்போ ஹீரோயினை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாரு. அது என்ன இடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்ட்பேக்லாம் இருக்கும். இதில் உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கமா, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஹேண்ட்பேக், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் வளர்த்து விட்ட பையன் அவனுக்கு நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன், நீ வந்து அவனை கட்டிக்க போகிற பொண்ணு, உனக்கு நான் செய்யாமல் இருப்பேனா, எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு என்னன்னே தெரியாதப்ப அது முழிச்சிட்டே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குரு இருக்கால், அவரோட ஒய்ஃப் வந்துட்டு யாரியா கொஞ்ச நாளாக தான் உன்னோட சில்மிஷன்லாம் அடங்கி இருந்துச்சு, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா, புது சகாலத்தை எனக்கு கொண்டு வந்துட்டியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் இவர் எவ்வளோ தான் தடுத்தாலும் பேசினாலும் கொண்டாலும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் தாங்கல. ஹீரோயின் முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வழி தாங்க முடியல, கத்தி கதறிட்டு இருக்காங்க. அந்த குரு இருக்காருல, அவர் வந்து பொண்டாட்டியை விலகி விட பார்க்குறாரு, விலகவே மாட்டாங்க. உடனே பொண்டாட்டியோட கை நல்லா குண்டுன்னு இருக்கும், போட்டு அதை வேற கடிச்சு வச்சுறாரு. இவளுக்காக என்னையே நீ கடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஓங்கி ஒரு அறைய போவாங்க. கரெக்டாக ஹீரோ வந்து அவங்களோட வயிற்றை பிடிச்சி பின்னாடி பக்கம் இழுத்து அவர் அணைச்சிடுவார். இப்போ அவங்க அரைஞ்சார நேராக அவங்க ஹஸ்பண்டுக்கே வந்து கண்ணத்தில் பலாருன்னு ஒன்று விழுந்துரும். அதோட பார்த்தீங்கன்னா நீ யாரியா அப்படின்னு கேட்கும்போது, நான் இவரோட ஃபியான்சி, என்னோட ஆஃபீஸில் செக்ரட்டரியாக வேலை பார்க்குறேன், நீங்கள் எதுக்கு இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. சொல்வாருன்னா வந்துட்டு, இங்கே உள்ள பேக் எல்லாத்தையுமே பேக் பண்ணுங்க, அதுக்கான பில்லை வந்து அவங்க கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொன்னோன்னா, நாங்கள் எதுக்காக அதெல்லாம் பே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குண்டமாக வந்து கோவப்படுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இங்கே உள்ள ஃபுட்டேஜ் எடுத்து நான் வெளியே காட்டினாலே இதை விட அதிகமாக நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு
சொன்னோன்னா அவங்களுக்கே கொஞ்சம் பயம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களும் அமைதியாகிடுறாங்களா. இப்போ எல்லா பேக்கையும் பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேக்கை எடுத்து கிழிச்சு கிழிச்சு போடுறாரு. இவ்வளோ காஸ்ட்லியான பேக்கெல்லாம் கிழிக்கிறாரு அப்படின்னா இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் காசெல்லாம் வீணாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு கிளம்புவார். அப்போ பிடிச்ச கையை இன்னும் விடாமல் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. இப்போ இவங்க லிஃப்ட்டுக்குள்ளே ஏறலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் லவர் இருக்காங்களா அவங்க வேற வந்துருவாங்க. இவன் எங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு மறைஞ்சு நின்றுப்பாரு. அவங்களும் லிஃப்ட் விட்டு வெளியே வந்துருவாங்க. திரும்ப ஃபோனை லிஃப்ட்டுக்குள்ளே விட்ட மாதிரி இருக்கும். அவங்க திரும்ப எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ பாத்திரக்கூடாதுன்றதுக்காக ஹீரோயினை ஹக் பண்ணுற மாதிரி அந்த பக்கம் திரும்பிப்பாரு. இதை வந்து எக்ஸ் லவரும் பார்ப்பாங்க. எவ்வளோ அழகான லவர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க வெளியே போனோன்னே இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருந்துச்சு அதனால தான் மேலே சாஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி சமாளிச்சிருவாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ பின்னாடி குறை வச்சு கார் ஓட்டிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணுவார். கால் பண்ணிட்டு உங்கள் தம்பி எங்கே போனானே தெரியலமா, உங்கள் அப்பா ஓட்டிட்டு போன வண்டி வேற சரிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னு ஹீரோயினுக்கு வந்து உடனே மனசே கேட்காது. டக்குன்னு ஹீரோ பின்னாடி இருக்கிறத கூட மறந்துட்டு வேகமாக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். கரெக்டாக அவங்க அப்பா இருக்க ஊருக்கு வந்தவொடனே தான் நிப்பாட்டுவாங்க. ஹீரோயின் வண்டி விட்டு இறங்கிடுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா டோரை திறந்துட்டு வந்து கீழே வந்து விழுந்துருவார். அந்த அளவுக்கு அவங்க வந்து வேகமாக வண்டி ஓட்டிட்டு வந்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தா அப்பா நல்லா தான் இருப்பார். என்ன இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்பாவோட வண்டி தானே கவுந்துருச்சுன்னு சொன்னால் அப்பாவை கவுந்துட்டாரு சொன்னால் அப்பா நல்லா தான் இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் நீ கட்டிக்க போகிற மாப்பிள்ளையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல வேலை பார்க்குறாரு, நல்ல சம்பாத்தியம் போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயின் வந்து கவனிச்சிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்கன்ற அவங்க நல்லாவே புரியும். எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. இப்போ அப்பா வந்து நீ என் பையன் மாதிரி உன்னை நான் புள்ள மாதிரி நினைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அப்பா மானத்தை வாங்காதப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் எவரும் நினைப்பார். அப்போ ஹீரோ வயத்தன்னு சொல்லுவார். இவங்க ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்து வீட்டுக்காருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காது. அப்பவே சொன்னல எல்லாரும் சொல்கிறாங்க இவங்க 2 பேர் கல்யாணம் அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு. நான் சும்மாவா சொன்னன்ற மாதிரிலாம் இப்போ எல்லாரும் மாறி பேசிட்டு இருப்பாங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்க தம்பி அங்கே நின்றுட்டு அந்த காரை போட்டு எடுத்துட்டு பாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு கோவமாக வரும். அப்போ எல்லாம் பிளான் பண்ணி தான் அவங்களை இங்கே வர வச்சிருப்பாங்க. அவங்களோட பொண்ணு மாப்பிள்ளை ஜோடியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்குலாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் அவர் லவ் பண்ணுற விஷயமே வெளியே தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க வந்துட்டு இப்போ பேய் வேஷம் போட்டு வந்து ஹீரோ பயம் காட்டி அவர் அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவார். என்னடி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிஷனுக்கு போகிறேன், ஹாரர் மூவி ஆடிஷனுக்கு, அதுக்காக தான் மேக்கப் போட்டேன், இதுக்கே என்னடி பொத்துன்னு விழுறான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா இருக்காரு, அவரும் தம்பியை கேட்பார் என்ன பண்ணி ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா அந்த இடத்துல சரியான மரியாதையே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க, தான் வேலையை விட்டு நின்றுட்டேன்னு சொல்லும்போது உடனே அப்பா என்ன சொல்வாருன்னா அப்படிதான்ப்பா வேலைன்னு போயிட்டா அப்படி தான் எல்லாரும் இஷ்டத்துக்கும் பேசுவாங்க, அதுக்காக வேலையை விட்டு நின்னா என்ன பண்ணுறது, நம்ம தான்ப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். பேசாதீங்கப்பா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது வந்து குடும்ப சூழ்நிலைக்காக கஷ்டத்துக்காக தானே போகிறோம், அதுக்காக அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அவமானப்படணுமா, அப்படிலாம் அவசியமே இல்லை, நீ அந்த வேலைக்கு நீ போகாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தம்பிட்ட சொல்லுவாங்க. இருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவுக்கும் வந்து வாக்குவாதமே வந்துடும். இவ்வளோ தூரம் இவ்வளோ கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா என் காரை நீ இந்த மாதிரி நாஸ்தி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போகிற வழியிலே இறக்கி விட்டுருவாங்க. அதோட பயங்கரமாக வாக்குவாதம் வந்து இறக்கி விட்டுருவாரு. ஆனால் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கூடாது, கண்டபடி ஹீரோயினை திட்டிட்டமேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஹீரோயின்ட்டு வந்து ஒரு கால் வராதான்னு சொல்லிட்டு இவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு வேறு தெரியலன்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பார். இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தனத்தானே வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, போதும் இதுக்கு மேலே வந்துட்டு யாரையும் வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்க வேண்டியதில்லை, போதுமான அளவுக்கு எல்லாரையுமே எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்ச காலத்தில் நிம்மதியாக நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது ஹீரோ அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அவர் அந்த தயிர் பாக்கெட் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நக்கிட்டு இருப்பாரு. அதை வச்சு அப்போ தான் நினைப்பாங்க ஆஃபீஸில் நல்லா வரப்பா கோட் ஷூட்லாம் போட்டு தெரிஞ்சுட்டு இருவாங்க, வீட்டில் வந்து இந்த மாதிரி கசங்கின ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு சாதாரணமாக தான் நடத்திட்டு இருக்கான், அவனும் வந்து இப்படிலாம் இருக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் அப்படிலாம் தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புரிஞ்சுப்பாங்க. இப்போ 2 பேரும் பேசிப்பாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்களுக்காக சமைச்சு வச்சிருப்பாரு. சமைச்சு வச்ச உடனே சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து ஹீரோக்கு வந்து டவுட்டாக இருக்கும், திரும்பவும் ஏதாவது நம்மளுக்கு கலந்து வச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. அப்போ ஹீரோயின் வந்து நான் எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஏன் வந்து வெங்காயம் பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்த டைமில் கூட உங்களுக்கு வெங்காயத்தை கொடுக்க தான் நான் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாரு. ஹீரோ வந்து சின்ன வயசில் இருக்கும்போது குட்டி பையனாக இருக்கும்போது அவங்க பாட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ஹோட்டலில் வந்து ஆனியன் கட் பண்ணி கொடுக்குற வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹோட்டலில் கட் பண்ணி கொடுக்கறது போக வீட்லேயும் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு மறுநாளுக்கான வேலையை வந்து வீட்டில் பாதி பார்த்துட்டு இருப்பாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சன்லேருந்து ஹால் ரூம் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஆனியன் ஸ்மெல்லாம் வந்துட்டே இருக்கும். அதனாலே அந்த வயசுலேயே அந்த பையனுக்கு வந்து ஆனியன் அப்படின்னாலே சுத்தமாக பிடிக்காது. இதெல்லாம் போக ஹோட்டலுக்கு மீதி போன அந்த வெங்காயம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கொடுத்து விட்ருவாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு, நீங்கள் போய் ஏதாவது சமைச்சிக்கோங்கன்னு. அதனால் திரும்பவும் அந்த வெங்காயம்லாம் வீட்டுக்கு வரது பார்க்க ஹீரோக்கு வந்து அந்த ஸ்மெல்லு அதில் செய்கிற சாப்பாடு எதுவுமே பிடிக்காமல் போயிருக்கும். அதில் தான் அவருக்கு ஒரு அலர்ஜி ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட விளையாடுற பசங்க எல்லாருமே வந்து அவருக்கு ஆனியன் அவன் கெட்ட நாத்தம் அவன் வந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டே இருப்பாங்க. இதுலேயே அவருக்கு பயங்கர வெறுப்பு வந்திருக்கும். அதனால தான் எனக்கு வந்து வெங்காயம் பிடிக்காம போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னது, நம்ம யாருக்காவது தேங்க்ஸ் சாரி சொல்லணும் சீக்கிரம் சொல்லணும், ஹீரோக்கு வந்து சாப்பிட போகிறே ஏதாவது பண்ணிட்டு நம்ம லைஃப் முடிய போகுதுன்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறாருன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இவங்களாம் பேசி முடிச்சுட்டு இப்போ ஹீரோ வந்து மறுநாள் ஆஃபீஸ்க்கும் வராரு. ஆஃபீஸ்க்கு வரும்போது டிடெக்டிவ் கால் பண்ணி வான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உடனே வந்து நிற்கிறாரு. நீ என்ன புது கெட்டப்பில் சுற்றிட்டு இருக்குன்னு கேட்கும்போது ஆமாம் நான் உங்களுக்காக வேலை பார்க்குறேன், நீங்கள் எப்போ வேணால் என்ன கூப்பிடுவீங்க, அதனால தான் இப்போ ஆஃபீஸ் பாய் அதாவது
கிளீனிங் வேலை பார்ப்பாங்களா அந்த கெட்டப்லேருந்து தொடச்சு நான் வந்து அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசலாம் நினைக்கும் போது தம்பி உள்ள வந்துருவாரு. இவர் உடனே துடைக்கிற மாதிரி நடிப்பாரு. இந்த டைம் துடைக்கக்கூடாது, இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு. அவர் கேட்டுட்டே இருக்கும்போது இப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அண்ணன் வந்து சமாளிச்சிருவாரு. நான் தான் காஃபி கொட்டிட்டு நான் தான் அவரை துடைக்க சொன்னேன், நீங்கள் இப்போ வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தான் அந்த ஆள் வந்துட்டு உன்னை வேணும்னு இடிக்கெல்லாம் தெரியாமல் பண்ண அப்படின்னு சொன்னதுக்காக அவனை மன்னிச்சு விட்டுற நீ சொல்லிட்டியாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதோட விட்டுருக்கலாமே, எதுக்காக அவர் வெளியெல்லாம் எடுக்க சொல்ற, தண்டனை குறைச்சிட்டு அவன் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்பாரு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதோட இவர் வந்து தம்பி வந்து என்ன பண்ணுவாரு, லாயருக்கு கால் பண்ணி இனிமே அவனை பற்றி எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, எங்கள் அண்ணன் கிட்ட பேச வேணாம், ஏன்னா அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னோன்னு சரின்னு அவரும் சொல்லிடுவாரு. இங்கே வந்துட்டு அந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப ஐஸ் வச்சுட்டு அந்த லேடி பேசிட்டே இருக்கும். அது வந்து உண்மையான பெரியத்தோடலாம் பேசாது, எப்படியாவது இவளை கைக்குள்ள வச்சா தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அதை நினச்சிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோக்கு பிடிச்ச எல்லா திங்ஸ்லையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காரு, எல்லாமே காஸ்ட்லியான திங்ஸ் இப்படி பண்ணிட்டாரு, அவளை என்ன பண்ணுறான் பாருன்னு கோவமாவே தெரிஞ்சிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோனோட அப்பா வந்து ஒரு ட்ராமாவே போட்டிருப்பாரு. என்ன பண்ணி ஆகும்னா இந்த மாதிரி அட்மிட் ஆகி படுத்துக்கிறேன்னு கேட்கும்போது இப்படி ஏதாவது நியூஸ் சொன்னால் தானே பெற்றவங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் வேறு ஒரு பக்கம் சலிச்சுப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோட எக்ஸ் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் திறந்து வச்சிருக்காங்களா, அதில் வந்துட்டு அவங்களோட செக்ரட்டரியாக இருக்கவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நல்ல பெரிய பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அதை விட கூட சம்பளம் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோட எக்ஸ் இருக்காங்களா, அவங்க அப்பா வந்து கேட்பாரு இந்த மாதிரி வந்துட்டு நீ சுத்தமாக அப்பா அம்மாவை கண்டுக்க மாட்டேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ ரொம்ப சுயநலவாதியாக இருக்க, அதாவது நீ வந்துட்டு விரும்புகிறவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுவும் பணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே எக்ஸில் வர கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நானும் அந்த மாதிரிலாம் பண்ணேன், நீங்கள் தான் பணத்துக்காக சுயநலத்துக்காக என்ன இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் வந்து ஹீரோவை லவ் பண்ணிட்டு ஹீரோவை விட்டுட்டு பணம் அதிகமாக இருக்குன்றதுக்காக இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களே வேணான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதாவது எக்ஸில் வர பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இப்போ ஹீரோட ஞாபகம் வர மாதிரியே இருக்கும். ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இல்லாதது ஒரு மாதிரி வெறுமையாகவே இருக்கும். ஹீரோட கார்லலாம் கூட அவங்க கிறுக்கி வைப்பாங்க, அவங்க மேலே நிறைய கோவம் வந்தாலும் ஆனால் ஹீரோயின் இல்லாதது ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரியாவே டென்ஷன் வந்துகிட்டே இருப்பார். ஹீரோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோயினும் அப்படி தான் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் இஷ்டத்துக்கும் இல்லாத கெட்டப்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க வேற போய் சொல்லிட்டே இருப்பாங்க, இன்னும் அவங்க லவ் மேட்டர் ஓப்பன் பண்ணாமல் இருப்பாங்க. அதோட ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா அவரோட விவசாயம் பண்ணுறதெல்லாம் இது பண்ணி ஹீரோயினுக்கு வந்து நல்ல ஒரு அமௌண்ட்லாம் கொடுப்பாரு, நீ சொந்தமாக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குப்பா எல்லாத்தையும் என்கிட்டே கொடுக்குறீங்கன்னு, நீ என்னோட செல்ல பொண்ணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. அதோட இந்த இவர் இருக்கால டிடெக்டிவ் அவர் வந்து என்ன சொல்வார்னா ஹீரோயின் இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணதில் அவள் வந்து எந்த தப்புமே பண்ணலை, அவள் மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்க ஃபேமிலி அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸுமே இந்த ஹீரோக்கு சொல்லிடுவார். இப்போ வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டுவாங்க, ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டுவாங்க. அங்கே வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து டாக்டரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுருப்பாங்க. என் பொண்ணுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன், இப்போ சாதாரண தலைவலி தான் சொல்லிட்டே இருந்தேன், இப்போ என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேன்சர் வந்து அவள் இறந்தே போயிட்டா, நீ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ தான் ஒரு விஷயமே தெரிய வரும். ஹீரோயினுக்கு இப்போ விஷயம் தெரிய வருது. அப்போ என்னன்னா இப்போ ரிப்போர்ட் மாறி இருக்கு. இப்போ ஹீரோயினுக்கு இவ்வளோ நாள் கேன்சர் சொல்லிட்டு இருந்தாங்களே, ஹீரோயினுக்கு கிடையாது, அது அந்த பொண்ணுக்கு தான். அந்த பொண்ணுக்கு அதாவது ஹீரோயினுக்கு சாதாரண தலைவலி, அது அந்த பொண்ணுக்கு சாதாரண தலைவலின்னு சொல்லியாச்சு. அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்க ரிப்போர்ட் ஹீரோயின் பேருக்கு மாறி வந்துருச்சு. இதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு, அது ஒரு வருத்தமாக இருந்தாலும் ஹீரோயினுக்கு இப்போ எதுவுமே இல்லை அப்படின்றது அவங்களுக்கும் தெரிய வந்துடுது. இப்போ இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கிட்ட ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா அப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருப்போமா, அப்போ நினச்ச மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையை சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் அந்த ஹீரோ கூட ஒரு வீட்டில் வந்து தங்கியிருக்க வேண்டாம், எல்லாத்தையும் சத்தம் இல்லாமல் ஜாமானை பொட்டி கட்டிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து ஜாமான்லாம் கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு எங்கப்பா நைட்டோட நைட்டாக எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை ஒரு அவசரமாக வேலை வந்திருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக வர வழியில் அத்தனை பேரையும் அப்படியே குதிச்சு விளையாடிட்டே வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ கிட்ட வரும்போது நான் உனக்கு நீ கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார். என்னன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இவ்வளோ நாள் நான் அமினிஷியாவில் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அவ்வளோதான், இதுக்கு நான் கேன்சர்லேயே போய் சேர்ந்துருக்கலாம் போல, இப்படி ஒரு குண்டு தூக்கி தலையில் போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டே இருப்பாங்க. இதோட இந்த இடத்துல வந்து இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட அடுத்த பார்ட் ஒன்று இருக்குது, தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், அதை வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்டோரியில் சந்திக்கலாம்.